हरे रामेदि कृष्णेदि नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सद्गुरुनाथ प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ துளசிதாசருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். கிபி 16-17 நூற்றாண்டில் வடநாட்டில் ஒரு 10 கிராமம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சிற்றரசன், 100 கிராமம் 100 நகரம் 10 கிராமம் அது சேர்ந்ததுன்னா அது ஒரு பேரரசு. அந்த சமயத்தில் காரணமே இல்லாமல் பொறாமையினால் எப்படியாவது ஒருத்தர் ஜெயிச்சு ஒரு பெரிய வல்லரசாக ஆயிடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒற்றுமையே இல்லாமல், ஒரு குறிக்கோளும் இல்லாமல் ஒருத்த மேலே இன்னொருத்தன் போர் தொடுக்கிறது. இதனால் பயங்கர ஆள் சேதம், பொருள் சேதம் இதெல்லாம் உண்டாகும். இப்படி அவதிக்கு ஆளாரா ஜனங்கள்லாம். இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறார், இந்த முகலாயர்கள் எல்லாருமே படையெடுத்து வரா. இந்த சிற்றரசர்கள் பேரரசர்கள் இவாள் எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு எல்லா இடத்துலையும் அவளுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவனம்னு பார்க்குறா. ஆனால் அரசாளணும் அப்படின்னா பாமர மக்களோட ஒத்துழைப்பு வேணும் இல்லையா? இப்போ வேறு மதத்தில் இருக்கிறவானா நம்ம முகலாயர்கள் இந்துக்கள் நம்மளோட ஒத்துழைப்பு தரமாட்டா அப்படின்றதுக்காக வேண்டி எப்படியாவது பலவந்தமாக இவளை மதமாற்றம் பண்ணிடணும். அப்போ இவாளை நம்மளுக்கு கீழ்ப்படிவா அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் ஒரு எண்ணத்தில் இவன் என்ன செய்கிறா, எல்லா ஜனங்களையும் மதமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு தீவிரமாக இதனால் என்ன பண்ணுறா, அவளை எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறா. இந்துக்களை ஆடம்பரமாக இருக்கிறவாள மத சங்கடங்களை எப்படியாவது ஈடுபடுத்திடுறா. கீழ்மட்டத்தில் இருக்கிறா இல்லையா, அவளை எல்லாரையும் ரொம்ப அவலப்படுத்துறது. அவளை என்ன பண்ணுறதுன்னா அவளை தாசிகளாக வச்சுக்கிறது, அவளை வேலைக்காரிகளாக ட்ரீட் பண்ண வேண்டியது, இப்படிலாம் பண்ணி இந்த மத மாற்றத்தை நாடு பூரா எடுத்துட்டு வரா. ஆனால் ஜனங்களுக்கு ஆழமான தெய்வ பற்று இருக்குது. அப்புறம் புராண கதையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் அவள் என்ன பண்ணுறா, லேசில் மத மாற்றத்துக்கு மட்டும் இணங்கவே மாட்டேன்றா. இதனால் அவள் முகலாயர்கள் ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுக்குறா. அப்படியே அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம மத மாற்றத்துக்கு மட்டும் ஈடுபடக்கூடாது, இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்கா. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா ஜனங்களுக்கு ஒரு நிம்மதியின்மை ஆயிடுறது, ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் துளசிதாசர் அவதாரம் பண்ணுறார். அவருடைய ராமச்சரித்த மானஸ் ஹிந்தி பிராகிருத பாஷையில் இருந்ததுனால ஜனங்கள்லாம் அந்த காவியத்தை படிக்கிறா. அதை படித்து அதனால் பாமர மக்கள் அதை ஏற்றுண்டு கோயிலுக்கு கோயில் வீட்டுக்கு வீடு துளசிதாச ராமாயணம் பாராயணத்துக்கு வந்துடுறது. அப்படி ஒரு தனி சிறப்பு அதுக்கு உண்டாயிருது. என்ன பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் அந்த லாங்குவேஜ் ஹிந்தி. அதில் அந்த எப்படி அந்த பதங்களை ஆளணுமோ அதுக்கு ஒரு மெருகூட்டி, அதுக்கு ஒரு உணர்ச்சி ஊட்டி அதை பாடும்போதே ஜனங்களுடைய மனசெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போகிற மாதிரி பண்ணுவார். அப்படி இருக்கும் அந்த துளசி ராமாயணம். அந்த மாதிரி பாமர மொழியில் இந்த துளசிதாசர் இந்த ராமச்சரித்த மானசை இதை எழுதி எல்லா மக்களுடைய மனசுலையும் ராமச்சரித்த மானஸ்னு வடநாட்டில் இன்றைக்கும் போனால் வீட்டுக்கு வீடு நல்லதோ கெட்டதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சிரமம் இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷம் இருந்தாலும் சரி, எந்த துக்கம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ராமச்சரித்த மானஸ்னு இன்றைக்கும் ராமச்சரித்த மானஸை இடைவிடாமல் பாராயணம் பண்ணுவா. அதே மாதிரி எந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலும் கூட்டமாக உட்காந்துட்டு துளசி ராமாயணத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த ராமச்சரித்த மானஸ்ன்றது ஒரு பேர் எழுச்சியை கொடுத்தது, ஜனங்களுடைய மனசில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிது. எப்படியாவது நம்ம இவாள்கிட்டேருந்து தப்பிச்சுடலாம், இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு விடுதலை வரும் அப்படின்னு ஜனங்களுடைய மனசில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினது. இது அக்பர் ஆட்சி புரிகிற காலம்தான் இவருடைய தோற்றம் நடந்திருக்கு. இது கிபி 1497 ஆத்மாராம துபே ஹுலசி அப்படின்ற தம்பதிகளுக்கு ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷ சப்தமியில் மூல நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பிறக்கும்போதே இந்த குழந்தைக்கு வாயில் 2 பல்லு தெரியறது. அது வாயால்
ராம 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 ராமன் தெளிவாக சொல்கிறது. அழலை குழந்தை பிறந்த உடனே சக்கச்சவேர்ன்னு இருக்கு. அப்படி ஒரு ஒரு கவர்ச்சி அந்த குழந்தைய பார்க்கும்போதே. சரி, ஆத்மாராமுக்கு என்னன்னா, மூலா நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துடுத்து, இது வந்து சாட்சாத் ஆஞ்சநேயருடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்படி போயிட்டே இருக்கு. ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கூடிடுறா. அவள்லாம் இது என்ன அதிசயம், இந்த குழந்தைக்கு எங்கேயாவது பல்லு முளைக்குமாடி, இப்படி பல்லு முளைச்சிருக்கேன் இந்த குழந்தைக்கு. உடனே இன்னொருத்தி சொல்றா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, எல்லாருக்கும் வாயில பல்லு, ஆனால் துளசிக்கு வயிற்றுல பல்லு, அதனால தான் குழந்தை பல்லோட பிறந்திருக்கு. துளசி வந்து மகா வெகுளி, ஒளிவு மறைவுலாம் கிடையாது. என்ன நடக்கிறதோ அது 4 பேர் எதிர்க்க அப்படியே அவள் பாட்டுக்கு அப்படியே சாதாரணமாக சொல்லிடுவா. அவள் நம்மளை பற்றி என்ன நினச்சிப்பா என்ன அதெல்லாம் அந்த இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. போய் பேச மாட்டா, ரொம்ப நல்லவ. அதனாலேயே சில சமயத்தில் பல சங்கடங்கள் அவளுக்கு நேரும். ஆனாலும் அவள் எல்லாமே ஆஞ்சநேயரையே தான் அவள் வழிபடுவாள், ஆஞ்சநேயரையே நம்பி இருப்பாள். எது இருந்தால் என்ன, எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவன் நிமிஷமாக பொடி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவாள். இப்படியே 4 நாள் ஆயிடுத்து. கிராமத்துலலாம் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம்னாலும் அதை 4 பேர் கொண்டாடுவா, எல்லாருமா சேர்ந்து கொண்டாடிடுவா. ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சிடுத்துன்னா அதை முதல்ல தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை பாப்பா. இது கிராமத்து வழக்கம். இந்த குழந்தைக்கு பல்லு முளைச்ச சமாச்சாரம் அப்படியே கிராமம் பூரா காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு. உடனே அவள் என்ன சொல்கிறா, எல்லா ஜனங்களும் சேர்ந்துண்டு இது ஏதோ பெரிய தெய்வ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைனால இந்த ஊருக்கே பெரிய கேடு வரப்போகிறது, அதனால் இந்த குழந்தைய வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தர் பேசுறது அப்படியே துளசி காது வரைக்கும் வருது. ரொம்ப அதிர்ந்து போகிறார். ஆத்மாராம் வந்து ரொம்ப சாது தான், ஆனால் திடீர்னு ஆவேசம் வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடார். ஏன்னா இந்த குழந்தை மூலா நட்சத்திரம், இப்படி ஒரு அதிசயமான குழந்தை பிறந்திருக்கு, பிறக்கும்போதே ராமராமா சொல்லித்து அப்படின்னு அவருக்கு அந்த குழந்தை மேலே அபார நம்பிக்கை. பெரிய பிற்காலத்தில் பெரிய மகானா வருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஊர் வந்து என்னவோ இந்த குழந்தைய ஒத்துக்க மாட்டேன்றது. உடனே அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த ஊருக்கு எதுவும் கெடுதல் நடக்காது, அதை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்கோ, இப்படி ஆற்று வாசலில் நின்றுண்டு இப்படிலாம் கூச்சல் போடாதீங்கோ, குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம் இதனால். அதனால் என் மனைவியும் மனசு ஒடிஞ்சு போயிடுவா, அதனால் தயவு செஞ்சு நீங்கள்லாம் கிளம்பி போங்கோ, இது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மாராம் அவெல்லாம் கிளம்பி போயிட்டு, ஆனால் ஆத்மாராமுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஆனால் வெகுளியாக இருந்தாலும் அந்த துளசிக்கு புரிஞ்சிடுது, இவா வந்து நம்ம குழந்தைய வாழ விடமாட்டா இந்த ஊருக்காரா, இவாளை பிடிக்கலன்னா முதல்ல ஒழிச்சு கட்டிடுவா, அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணுறா. 2-3 நாள் ராப்பகலா. அப்புறமா அவளுக்கு தோன்றது, நம்மளுக்கு புக்காத்துல வந்து மஞ்சக்காணி சொத்து இருந்ததுன்னு அதை வித்துட்டு நம்ம அண்ணா எப்போவோ எடுத்துன்னு வந்து கொடுத்த 6 வராகன் பொற்காசு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அப்போ கொடுக்கும்போது இதெல்லாம் எதுக்குண்ணா, அதெல்லாம் வேண்டாண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அப்போ அவன் அண்ணன் சொன்னான், அசடு பேசாமல் வாங்கிக்கோ, ஆபத்து சமயத்துக்கு இந்த காசு உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டான். அவள் வந்து அதை ஒரு திருவிழா உண்டின்னு எல்லா ராத்துலேயும் வச்சுப்பா. அலகாபாத்தில் எப்போ கும்பமேளா வருதோ அந்த உண்டியை உடைப்பா, அதில் இருக்கிற காசை எடுத்துன்னு போய் அவளுக்கு இஷ்டமானதை வாங்கிட்டு வருவா, தான தர்மங்கள் பண்ணுவா. அதுக்காகவே அந்த கும்பமேளாக்குன்னே ஒரு உண்டி வச்சு அதில் காசு சேர்த்துட்டே வருவா. இவன் வந்து அந்த உண்டியில், ஆற்றுல இருக்கிற உண்டியில் இந்த 6 வராகன் பொற்காசை மட்டும் போட்டு வச்சிருந்தா. அப்போ என்ன ஆச்சு, இவளுக்கு தோணித்து, சரி நம்மக்கிட்ட அந்த 6 வராகன் பொற்காசு இருக்குது, அது வந்து நம்மளும் எந்த மேலாக்கும் போகிறது கிடையாது, ஆற்றுல இருக்கிற சொந்தக்காராலேருந்து மாமியார்லேருந்து எல்லாருமே வந்து உதாசீனம் பண்ணுறா நம்மளை, நம்ம உசுரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு, நம்ம கண் எதிர்க்கே நம்ம குழந்தையை ஏதாவது பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு தாதி பெண் ஒருத்தி வருவா இல்லையா, அவளோட பேர் சுனியா. அவளை பார்க்கறதுக்கு பிரசவ அறைக்கு அன்னைக்கு வந்தா. ஏம்மா எப்படி இருக்க, உடம்புலாம் சாதாரணமாக ஆயிடுத்தா, நன்னா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறா. எல்லாம் நன்னா இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுவேளா அப்படின்னு கேட்குறா. என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறா. அதோ அந்த எதிர்க்க ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு உண்டியல் வச்சுருக்கேன், அதை எடுத்துன்னு வாங்கோ அப்படின்றா. எடுத்துன்னு வந்தவுடனே அதை உடச்சி அதுலேருந்து அந்த 6 வராகன் அந்த பொற்காசை எடுக்கிறா.
எடுத்துட்டு அந்த என்ன பண்ணுறா, இந்தம்மா இந்த காசை வச்சுக்கோ, இதோட இந்த குழந்தையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடு அப்படின்ன உடனே, ஏம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நீயே சொல்லு, நீ எத்தனை குழந்தைகளுக்கு பிரசவம், எத்தனை பேருக்கு பிரசவம் பார்த்துருப்ப, எத்தனை குழந்தைகள் இந்த ஊரில் பிறந்திருப்பா, என்னவோ என் தலையெழுத்து இந்த இந்த குழந்தைய பார்த்துட்டு எல்லாரும் இந்த குழந்தையினால ஊருக்கே கெடுதல் வரும்னு சொல்லிட்டு என் குழந்தைய எப்படியாவது நாஸ்தி பண்ணிடுவா போல இருக்கு. அதுதான் ராமா ராமான்னு சொல்றதே, அது எங்கேயாவது கெடுதல் பண்ணுமா? ஆனா இந்த ஜாதி ஜனங்கள்லாம் என்னை வந்து விட்டு வைக்க மாட்டா போல இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல என் குழந்தை வளர்ந்துட்டு வரட்டுமே, அதனால உங்ககிட்ட இருந்தா நன்னா இருக்கும்னு எனக்கு தோன்றது. இந்த காசையும் எடுத்துக்கோ, இந்த குழந்தையும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி இந்த குழந்தைய வளர்த்துக்கோமா. என் குழந்தை எங்கேயாவது உசுரோடு இருந்தா எனக்கு அது போதும்னு அழறா. உடனே இந்த சுனியா என்ன பண்றா, அந்த ராத்திரி குழந்தைய அப்படியே மெல்லமா எடுத்துட்டு நான் அந்த காசையும் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அந்த காசுக்காக அவள் எடுத்துன்னு போல, அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அழறாளேன்றதுக்காகவே வேண்டி, சரி நம்ம அந்த குழந்தைய நம்ம தான் எடுத்துன்னு போவோம் தைரியமாக எடுத்துன்னு போகிறா. வாசலில் தெரு நாயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரே குலைக்கிறது, இவ பின்னாடியே ஓடி வருது. உடனே நல்ல வேளை பைக்குள்ளே ஏதோ நாய்க்கு போடுறதுக்கு ஏதோ வச்சுட்டு இருந்தா, அதை தூக்கி போட்டுட்டு அந்த 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 நாய்கள்லாம் அந்த போட்ட பொருளுக்காக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறது. இவ கிடுகிடுன்னு ஆற்றுக்கு போய் சேர்ந்துட்டா. காலையில் எல்லாரும் வந்துட்டு உலசியை பார்த்துட்டுருக்கா. பார்த்தா உலசி செத்து போயிட்டா. உலசி பரமநடி சேர்ந்துட்டா. அன்னை இதுனா ஏகாதசி, குழந்தையும் காணோம். உடனே அப்பா நேற்று தான் நான் வந்து இப்படி யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது பிரார்த்தனை பண்ணிட்டேன் அந்த காலபைரவர்கிட்ட, எப்படியாவது அந்த குழந்தைய ஒழிச்சுக்கிட்டுடு, இந்த ஊருக்கு எதுவும் கெடுதல் அந்த குழந்தையால் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை அந்த பகவானே பார்த்து இந்த குழந்தையும் ஒரு வழி பண்ணிட்டான். இந்த இனிமே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அந்த ஊரார்லாம் ஆமாம் நீங்கள் நல்ல வேலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மாராமுக்கு மனசு தாழலை. இந்த பக்கம் பொண்டாட்டி போயிட்டா, அந்த பக்கம் குழந்தைய காணும், எப்படி இருக்கும் தகப்பனா இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறார், அழறார். சரி, இதெல்லாம் ஈஸ்வரனோட லீலை தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன உத்தரக்கிரியெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறார். அந்த தெரு முனையில் ஒரு அனுமார் கோயில் இருக்குது. அந்த கோயில்லையே தான் சதா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருப்பார். பகவான் அப்படி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பார். இந்த குழந்தைய எடுத்துன்னு போனா இல்லையா சுனியா, அவள் குழந்தைய கிராமத்தில் அந்த அவாத்துக்கு எடுத்துன்னு போகிறா. அவாத்து வாசலில் ஒரு காராம்பசு நிற்கிறது. இந்த பக்கம் நகர சொல்லி அது இது பண்ணிட்டும் அதட்டிட்டும் குழந்தைய உள்ளே எடுத்துன்னு போகிறது. இந்த பசு வந்து மான்னு கத்துறது. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த மடியிலேருந்து அப்படியே பால் சுரக்கிறது. 4 மடியிலேருந்தும் அப்படியே பால் குபு 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 குபுன்னு சுரக்கிறது. உடனே அந்த கறந்த சூட்டோடு இருக்கிற அந்த பாலை எடுத்துன்னு போனால், இந்த குழந்தை வந்து வந்த வேளை கோமாத்தா இப்படி பாலை புழியிறளே, இது ரொம்ப நல்ல குழந்தை, அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பால் போட்டுறா. இப்படி ஆயிடுத்து. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த காராம்பசு எங்கேயும் போல, அது எங்கேயோ இருக்கிற பசு இவ ஆத்தோடையே கிடக்கு. இவளுக்கு அதுலேருந்து செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சுடுத்து ஆற்றுல. இவள் வந்து அந்த குழந்தைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறா. 2 வயசு தான் ஆறுது, ஆனால் குழந்தைய பார்த்தா 5 வயசு குழந்தை மாதிரி இருப்பான். ஊர்லாம் இதே பேச்சு. என்னன்னு தெரியல, அந்த குழந்தை அப்படி இருக்கு. அந்த ஊருக்குள்ள ஒரு குழந்தை, அவள் வந்து இத்தனைக்கும் ஒரு மருத்துவச்சி, அவளுக்கு போய் இப்பேற்பட்ட குழந்தை அப்படின்னோடனே எல்லாரும் வந்து வரா, வேடிக்கை பார்க்குறா. இது ஆத்மாராமுடைய காதில் விழுறது. சரி, அது என்ன குழந்தை, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு பெருசாக பேசுகிறாளே, நம்மளுக்கு போய் அந்த குழந்தைய பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு போகிறார். அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்தது நம்மளோட குழந்தை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கொண்டாட முடியாது, இவருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறார், ஊராரெலாம் வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த குழந்தையினால்தான் ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது கிராமத்துக்கே அப்படிலாம் சொல்லினா, இப்போ என்ன சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு குழந்தை அபூர்வமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறா. உலகத்தில் இதுதான், வாழ்ந்தாலும் ஏசும், அது தாழ்ந்தாலும் ஏசும். இப்போ என்னன்னா இந்த குழந்தைய கொண்டாடுறாய். இதுக்கும் நம்மளுக்கு காரணம் தெரியல, எல்லாம் பகவான் தான். அனுமாரே பார்த்துக்கிட்டோம் என் குழந்தைய அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டா. நடுவில் சுனியாவும் இறந்து போயிட்டா. திடீர்னு அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, அவள் இறந்து போயிட்டா. இப்போ வந்து இந்த குழந்தை ஊர் குழந்தையா எடுத்து
எப்போ பார்த்தாலும் அதே சதா ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவனை வந்து இப்போ எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் குழந்தைக்கு என்ன பேராக வச்சா, அதனால் குழந்தைக்கு இப்போ வந்து எல்லாரும் ஊரில் ராம் போலா ராம் போலா, அவன் எந்த வேலையும் ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவனை ராம் போலா ராம் போலான்னு கூப்பிடுவா. ஏதாவது சாப்பாடு பசிச்சதுன்னா யாராவது வாசல்லையாவது போய் நிற்பான். யார் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு சாப்பிடுவான். அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஊருக்கு வடநாட்டில் கேட்கணுமா, தெருக்கு தெரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த அனுமார் கோயிலில் போய் மண்டபத்தில் போய் படுத்துன்னு தூங்குவான். காலைல எழுந்துப்பான். யாரும் அவனை கேட்கறதுக்கு அம்மாவா அப்பாவா யார், அந்த குழந்தை அனாதை. போய் குளத்துல போய் குளிக்கும். கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட வந்து உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துன்னு ராமநாமம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும். தாராளமாக சொல்ல, இங்கே வா, உனக்கு நான் வந்து நாமம் போட்டு விடுறேன் அப்படின்னு நாமம் போட்டு விடுவார். ஹனுமானுடைய பழைய துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேஷ்டிலாம், அது எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார். இது ஏன் நீ கட்டிக்கோப்பா அப்படின்பா. இப்படியே இது வந்து ஊரார் பிள்ளையா வளர்ந்துன்னு வருது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ராமகிரின்னு ஒரு கிராமம், இந்த ராஜாப்பூர் தானே வந்துன்னு இருக்கான். இந்த ராஜாப்பூர் கிராமத்துக்கு பக்கத்தில் ராமகிரின்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு பெரியவர், அவருடைய பேர் வந்து நரஹரி ஆனந்தர்னு அப்படின்னு பேர். அவருக்கு ராமாயணம்னா உயிர். சதா சர்வ காலம் அவருடைய வாயில் ராமாயணம் போயிட்டே இருக்கும். ராமாயணத்தை 9 நாளில் நவாக பாராயணம் பண்ணி முடிச்சுட்டே இருப்பார். அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு தடவை முடிஞ்ச உடனே திரும்பி அடுத்தது ஆரம்பிச்சிருவார். இப்படியே பண்ணிட்டு இருப்பார். காலையில் ஆரம்பித்தார்னா நடுப்பகல் வரைக்கும் இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஏகாதசியில் ஆரம்பித்து சில சமயத்தில் அடுத்த ஏகாதசியில் முடிப்பார். ஏதோ ஒன்று இப்படி இவர் வந்து ஒரு நியத்தியை வச்சுட்டு இதனும் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு பாராயணம் ஆன உடனே ஒரு பின்னங்கொட்டையை எடுத்து வைப்பார். இப்படியே அந்த பின்னங்கொட்டை சேர்ந்து சேர்ந்து அது ஒரு கோபுரம் மாதிரி வளர்ந்துருத்தான். அப்படின்னா அவர் எத்தனை பாராயணம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அதுக்கப்புறம் அந்த பின்னங்கொட்டை என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோபுரம் மாதிரி வச்சு அந்த பின்னங்கொட்டைக்கு அவர் பூஜை பண்ணுவார். அதுக்கு நிவேதனம் பண்ணுவார். அதையே சாட்சாத் ராமராவ் கொண்டாடுவார். அந்த ஊருக்கு வந்து ஒரு நாளைக்கு சித்திரக்கூடத்துலேருந்து ஒரு சாது ஒருத்தர் வர்றார். அவருடைய பேர் வந்து அனந்தானந்தர். இந்த நரஹரி என்ன பண்ணார், அவரை பார்த்த உடனே மகா சாதுவாக இருக்கார், சித்திரக்கூடத்துலேருந்து வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நமஸ்காரம் பண்ணுறார். உடனே அவர் கேட்டார், என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார் அனந்தானந்தர். உடனே இவர் சொன்னார், நான் ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன், வர வர எனக்கு பாராயணமே நகரமாட்டேன்றது. எங்கேயாவது ஒரு கட்டம் வந்ததுன்னா அப்படியே மனசு அதில் ஸ்தம்பித்து போயிடுறது. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் பிரக்ஞை வருது. அதனால் இப்போ நியதிப்படி நான் வந்து பாராயணம் பண்ணுறதுன்றது செய்ய முடியல. இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பெரியவரை கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், இதுக்காகலாம் நான் நீ போய் மனசு வருத்தப்படாதப்பா, நீ பாராயணம் செஞ்சது போதும். இதுக்கு அடுத்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் வந்து ஒரு ஹனுமார் கோயில் இருக்குது. அங்கே ஒரு அநாத பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை அழைச்சிட்டு வா, அவன்கிட்ட நீ இந்த ராமாயணத்தை ஒப்படைச்சிடு, உன் கடமை தீந்து போயிடுத்து, அவனுக்கு எடுத்து வச்சிடு ராமாயணத்தை அப்படின்னு. சரி அப்படின்னு இந்த அனந்தானந்தர் சொன்னதை கேட்டுட்டு இந்த சாது இப்படி சொல்லியிருக்காரேன்னு இந்த நரஹரி ஆனந்தர் என்ன பண்ணுறார், அந்த ஊருக்கு போகிறார். போய் அந்த பையனை கூப்பிட்றார். அப்பா நீ என்னோட வரியா அப்படின்னு கேட்குறார். தாராளமாக வரேன், ஆனால் நீங்கள் எனக்கு பூணூல் போட்டு வைக்கிறேடா, எல்லா பசங்களும் பூணூல் போட்டுருக்கான், எனக்கு யார் பூணூல் போடுவா, நீங்கள் போட்டு வைப்பேடா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு என்னப்பா, வாப்பா நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரஹரியானதர் அவனை கூட்டின்னு வந்து அவனுக்கு உபநயனம் பண்ணி வச்சுடுறார். உபநயனம் பண்ணி வச்ச மறுநாள்லேருந்து இந்த குழந்தை ஒரு நாளைக்கு 10,000 காயத்ரி ஜபிப்பான். 3 வருஷம்தான் 1 கோடி ஜபம் முடிச்சுட்டான். பார்த்தனா சர்வ தேஜஸோட இருப்பான் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நரஹரி ஆனந்தர் என்ன பண்ணார், இப்போ அவனுக்கு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல நாளை பார்த்து அவனை உட்கார வச்சு நவாக முறையில் ராமாயணம் பண்ணி காமிச்சார். இந்த மாதிரி நீ இனிமேல் ராமாயணம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இந்த 9 நாளும் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அப்படியே அசையாமல் அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருந்தது. இந்த 9ஆம் நாள் வந்து ராம பட்டாபிஷேக கட்டம் வந்து முடிஞ்சுது. உடனே என்னடா இந்த குழந்தை இப்படி 9 நாளாக அசையாமல் உட்காந்துட்டு இருக்கானேன்னு இப்போ நரஹரி ஆனந்தர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு ருத்ரணி தீர்த்தத்தை எடுத்து அந்த பையன் மேலே புரோக்ஷனம் பண்ணார். உடனே ராம்போலா கண் முடிச்சுட்டான். என்னப்பா அப்படின்னு கேட்குறார். நான் சொல்லட்டுமா இந்த வால்மீகி ராமாயணத்தை
நீங்கள் இப்போ எனக்கு இவ்வளோ நாள் படித்தேளே 9 நாள் நான் சொல்லேன்ப்பா அப்பனா அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாறி வாயிலேருந்து ராமாயணம் அப்படியே பெருகிறது. உடனே இந்த நரஹரி ஆனந்தருடைய வீட்டு முத்தத்தில் ஒரு துளசி மாடம் இருக்கும். அதை வலம் வந்துட்டே அப்படியே பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருப்பார். ராமாயணம் பூரா ஒப்பிப்பார். அந்த துளசி செடி ஒரு மரம் மாதிரி வளர்ந்ததுமா. வளர்ந்து அது பெரிய மரம் மாதிரி வளர்ந்தோடனே அந்த மரத்தடியிலேயே உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே தான் இருப்பான், அங்கேயே தான் அதையே பிரதட்சணம் பண்ணுவான், அப்படியே ராமாயண நவாங்கம் பண்ணி முடிப்பான். உடனே இந்த துளசி செடிக்கிட்டேயே இவன் வந்து இருந்து வளர்ந்ததுனால இவனை வந்து எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் சதா சர்வ காலம் துளசி அண்டையே இருக்கான் இவன் அப்படின்றதுனால இவனுக்கு துளசிதாசர்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவர் வேற எதுவும் பண்ண மாட்டார், ராமநாமா ராமாயணம் இதுதான் அவருடைய மூச்சு காத்தாவே இருந்தது. நரஹரி ஆனந்தர் என்ன சொன்னாலும் அதை கேட்பார். துளசி அப்படின்னு ஒரு நாள் கூப்பிடுறார். உடனே என்ன அப்படின்னு ஓடி வரான். நம்ம அயோத்திக்கு போகலாமா அப்படின்னு. அயோத்திக்கு நீங்கள் என்னை கூட்டின்னு போகலா? அந்த ஊருக்கு போக முடியுமா நம்ம அப்படின்னு. ஐயோ அப்படின்னா என்னை அழைச்சின்னு போங்களேன் அப்படின்னு அப்படியே குழந்தை அப்படியே தடாலும் கீழ் சாஞ்சுட்டான். அப்புறம் அவனை தேத்தி அவனை எழுப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் இருக்கேன், நான் அழைச்சின்னு போகிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்கு கூட்டின்னு போகிறார். ஒரு இடத்தையும் ராமருடைய இங்கேதான்ப்பா ராமர் பிறந்தார், இங்கேதான்ப்பா அவர் வந்து எல்லாம் வில் வித்தையெல்லாம் கத்துட்டார், இப்படி எல்லாம் ஒரு இடமா கூட்டின்னு போய் காமிக்க சரவி உணதி எல்லா இடத்தையும் கூட்டின்னு போய் காமிக்க எல்லாத்தையும் காமிச்ச உடனே அவர் ராமாயணம் பாராயணும் போது அவருடைய மனசுல எல்லா ஒரு காட்சி வந்துட்டு இருக்கும் இல்லையா. அவர் படிக்க அந்த மனசுல அவர் பார்த்தது ஒண்ணு, இப்ப அவர் பாக்குறது ஒண்ணு. ஒரு இடத்துல வந்து கோசாலை, அங்கே வந்து அந்த கோசலாம்மா வந்து ரங்கநாதர் முன்னாடி, அவளுடைய குலதெய்வம் ராமருக்கு குலதெய்வம் ரங்கநாதர் தானே, அந்த ரங்கநாதர் முன்னாடி பூஜை செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா கைகை வந்து ராமர் படுத்துக்கிற அந்த மஞ்சத்துக்கு நல்ல படுக்கை விரிப்புகள்லாம் போட்டுருக்கா. லக்ஷ்மணன் வந்து தர்பாரில் வந்து ராமன் என்னென்ன சொல்கிறானோ அது எல்லாத்தையும் அவன் வந்து ஒரு பேப்பரில் எல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறான். பரதன் வந்து பாதுகானந்தவனம்னு அங்கே இருக்கு, அதில் போய் மலரெல்லாம் பறிச்சுன்னு வரான் ராமர் சீதம்மா பூஜை பண்ணுறதுக்கு. சீதாதேவி வந்து சமையல் அறையில் வந்து இந்த முனிவர்கள்லாம் வந்திருக்காளே, வசிஷ்டாதி முனிவர்கள்லாம் வந்திருக்காளே, அவளுக்கெல்லாம் வந்து அவளுடைய சீடர்களுக்கெல்லாம் சமைச்ச உணவை பரிமாறின்னு இருக்கா. இப்படிலாம் அவருக்கு கண்ணில் தெரியறது. எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார். அவருக்கு அயோத்தி அப்படியே மனசுல வந்து ஆஹா சொர்க்கத்துக்கே வந்துட்டோமா, ராமனுடைய சாக்கேத்த தாமிலேயே இருக்கோமா, ராமனோட நம்ம இருக்கோமா அப்படின்னு அவர் படுற பரவசத்தை பார்த்து நரஹரி ஆனந்தரால் இந்த குழந்தை இப்படி இருக்கே அப்படின்னு அவரால் சமாளிக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு சரி இவன் ரொம்ப இதுவாக இருக்கான் அப்படின்னு அவனை கூட்டின்னு நேராக காசி கஷேத்திரத்துக்கு வந்துடுறார். காசியில் வந்து சேஷசனாதனர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பெரிய மகான். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் மனசுல. அவர் வந்து துளசிதாசரை அவர்கிட்ட கூட்டின்னு போறாரு. துளசிதாசரை பார்த்த உடனேயே ஆஹா இந்த குழந்தை வந்து நாளைக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு பெரிய லோகக்ஷேமத்துக்காக ஒரு காரியம் பண்ண போறதுன்னு அவருக்கு தோணிடுது. அந்த குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிறார். அப்புறம் அவரே அந்த குழந்தைய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முதல்ல அழிச்சுன்னு போய் தரிசனம் செஞ்சு வைக்கிறார். அந்த காசி விஸ்வநாதருக்கு சதா எல்லாரும் கங்கை தண்ணி எடுத்துன்னு வந்து தலையில கொட்டிகிட்டே இருப்பா இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி இந்த பிரசாதமா இவர் இந்த பையனுக்கு கொடுக்குறார். அவன் தலைமையில தெளிக்கிறார். அவ்வளவுதான். உடனே இந்த குழந்தை அப்படியே துளசிதாசர் மெய் சிலித்து போயிட்டான். உடனே விஸ்வநாதன் வந்து காட்சி கொடுத்துட்டார் அந்த குழந்தைக்கு. துளசி இங்க பாருப்பா என்ன அப்படின்னு சொல்றார். பார்த்தா எதிர்க்க சாக்ஷாத் சிவபெருமான். இந்த பக்கம் திரும்பினா லோகம் பிரபஞ்சம் அப்படியே தெரியறது. கங்கா பிரவாகமா போயின்னு இருக்கு. அங்கெல்லாம் பக்தாலாம் நின்றுண்டு பக்தி ஆவேசமா எல்லாரும் வந்து கங்கை கரையில ஸ்நான கட்டத்துல நின்றுருக்கா. பெரிய பெரிய பசு மாடுகள் தெரு வீதியில போயின்னு இருக்கு. நடைபாதை எல்லாம் ஒரே கடை வீதியா இருக்கு. இதெல்லாம் என்னடா அது, இந்த பக்கம் பார்த்தா சாட்சாத் சிவபெருமான் தெரிகிறார், இந்த பக்கம் பார்த்தா காசி கஷேத்திரம் பூரா தெரியுது. ராமன் எங்க போயிட்டான், அயோத்தி எங்க அப்படின்னு அழுறார். உடனே சிவபெருமான் எதிர்க்க பேசுறார் பிரத்யட்சமா. துளசி பதறாதப்பா பதறாத, இதை எல்லாமே உன்னுடைய ராமனுடைய படைப்புன்னு நினைச்சுக்கோப்பா. இதை நீ ஒன்று காசியை உதாசனம் பண்ணப்படாதுப்பா. இல்லை இந்த உலகம் என்னவோ மாதிரி இருக்கு, எனக்கு இந்த உலகமே பிடிக்கல
உடனே சிவபெருமான் கேட்குறார், இதெல்லாம் ராமர் தான் படைச்சார், அப்போ ராமனுடைய படைப்பெல்லாம் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறார். உடனே அப்படி கேட்ட அடுத்த க்ஷணம் துளசிதாசருக்கு உலகம் பிடிச்சு போயிடுது. உடனே காசி விஸ்வநாதர் நினச்சிட்டார், இந்த பையனை விடக்கூடாது, இவனை நம்மளுடைய இந்த ஊர்லேயே காசிலேயே தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்போ துளசிதாசருக்கு அந்த பிரமையெல்லாம் போயிடுத்து, அயோத்தியை நினச்சி அழறதுலாம் போயிட்டு, இப்போ எல்லார் மாதிரியே இவர் வாழ தொடங்கிட்டார். இந்த பரவசம்லாம் அடைஞ்சு ஒரு தடவை ஒரு மாதிரி ஆயிடுவார் இல்லையா, அதெல்லாம் இப்போ அவரை விட்டு போயிடுது. நரஹரி ஆனந்தருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சேஷசநாதர் சொன்னார், இல்லை நீங்கள் ஒன்றும் மனசு வருத்தப்படாதீங்கோ, இது விஸ்வேஸ்வரனுடைய இஷ்டம், நான் இவரை கவனிச்சுக்கிறேன், நீங்கள் போகணுன்னா நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுற. அப்போ என்ன ஆகுது, அந்த ஊரில் பண்டித ஜனங்கள், காசியில் என்ன கேட்கவா வேணும், பண்டித ஜனங்கள் நிரம்பின ஊர் இல்லையா அது, எல்லாம் ஒத்தொத்தரும் சாஸ்திரத்தில் கரகண்டவாளாக இருப்பா, எல்லாம் ஒருத்தரோட வாதம் பண்ணுவா, அப்படி இருக்கிற ஊர் அது. இவர் துளசிதாசர் ஒத்தொத்தரட்டையாக பேச்சு கொடுக்குறார். ஆனால் அவளோட புலமையெல்லாம் அந்த துளசிதாசர்கிட்ட கொட்டி தீர்க்கிறா. எல்லாத்தையும் பார்த்து அவரே ஆச்சரியப்படுறார். புது அனுபவமாக இருக்குது இவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் வந்தார் துளசிதாசர்கிட்ட. தாசரே, நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்வேளா? உடனே அவர் சொன்னார், எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட உபகாரம் கேட்குறேன் நீங்கள் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லை உங்ககிட்ட பிரம்ம தேஜஸ் இருக்குது, அது உங்களுடைய கண்ணிலேயே தெரியறது அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, சரி நீங்கள் என்ன கேட்குறன்றதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லைப்பா என்னுடைய சொந்த ஊர் ராஜாப்பூர். கேட்டவுடனே இவருக்கு ஒரு தடவை தூக்கி போடுறது. ராஜாப்பூர் அது எங்கே இருக்குன்னா பிரயாகை பக்கத்தில் இருக்குப்பா அந்த ஊர். ரொம்ப வருஷ காலம் நன்னா தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அது ஊரே ரொம்ப மோசமாயிண்டு வருது. அந்த ஊரில் ஆத்மாராம் துபேன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பொண்டாட்டி பேர் துளசி. அவளுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே 2 வாயில பல்லோட பிறந்தது. உடனே இந்த ஊர்க்காரெல்லாம் இது ரொம்ப பெரிய அபசகுணம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டா. அந்த குழந்தை என்ன ஆச்சுன்றது தெரியல. அந்த குழந்தைய பிரிஞ்ச தாபத்துல அவருடைய பொண்டாட்டியும் அன்னைக்கு ராத்திரியே அந்த பிரசவையிலேயே அவளும் போயிட்டா. இதுக்கப்புறமா என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, அந்த ஊருக்கே ஒரு பெரிய பீடை பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து. ஊர்ல ஒரு காரியம் விளங்கலை, எப்ப பார்த்தாலும் நோய் நொடி தான், பயிரெல்லாம் செழிச்சு வளரல. அதுக்கப்புறம் ஆத்மாராமும் துளசியே அப்பவே போயிட்டா. அந்த ஆத்மாராமும் அவரும் போயிட்டார். அவருக்கு ஒரு கிரியையும் செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஒன்றும் கிரியே நடக்கவும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிகிட்டே போறார். துளசிதாசர் கண் முன்னாடி எத்தனை ஜபம், எத்தனை ராமாயண நவாகம் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன தெரியாது, மகான் இல்லையா. துளசிதாசர் கண்ணுக்கு முன்னாடி எல்லா காட்சியும் வந்தது. சரி, நம்ம அப்பாவுக்கு தான் கிரியை நடக்கலன்றதை இவ சொல்றார் அப்படின்றத மனசுல வாங்கிட்டார். துடிச்சு போயிட்டார். உடனே விஸ்வநாதர்கிட்ட ஓடி போறார். காசி விஸ்வநாதர்கிட்ட புலம்புறார். உடனே விஸ்வநாதர் நேரா பேசுவார் இல்லையா துளசிதாசரோட. சொல்றாரு, அப்பா உன்னை பிள்ளையா பெத்த உங்க அப்பாவுக்கு ஒரு குறையும் இல்லை, அவர் ராமனுடைய திருவடியை போய் அடைஞ்சிட்டார். அவருக்கு இங்க நீ மணிகர்ணிகா காட்லயே நீ போயிட்டு தர்ப சம்ஸ்காரம் பண்ணிட, அதுவே போதும். உங்க அம்மா உன்னையே நினைச்சிருந்தா அம்மா பிராணனை விட்டா, அதனால வேண்டி அவளுக்கு எல்லா கிரியையும் உங்க அப்பா இருந்ததுனால எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. அவ உன்னை பெத்து போட இடத்துலயே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல ஒரு துளசி செடி வளர்ந்துருக்குப்பா, அந்த துளசி செடியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. சரி, நீ கிளம்பி ராஜாப்பூர் போகணுமா, போயிட்டு வா. போய் அந்த துளசி செடிக்கிட்ட போய் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டே அந்த துளசியை பிரதட்சணம் பண்ணின்று, அதுதான் உனக்கு பிடிக்கும் இல்லையா. அந்த ராமாயணத்தை அவ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே அவள் ராமனுடைய திருவடியை போய் அடைஞ்சிருவாப்பா. அப்படின்ற அதனால நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதர் உத்தரவு கொடுத்துட்றார். உடனே துளசிதாசர் அந்த ஊர் பெரியவர்கிட்ட வந்தார் இல்லையா, அவர்கிட்ட வரார். என்ன நீங்கள் வரையலா ஊருக்கு அப்படின்னு கேட்குறார். நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி பழைய மாதிரி ஊர் செழிப்பாக எழணும், நீங்கள் வரணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ன உடனே துளசிதாசர் சொல்கிறார், சரி வரேன், ஆட்டும் கிளம்பலாம் அப்படின்ட்டு மறுநாளைக்கு மணிகர்ணிகா காட்டில் போய் விஸ்வநாதர் சொன்ன மாதிரி தர்ப சம்ஸ்காரம் பண்ணி அப்பாவுக்கு என்னென்ன ஈம சடங்குகள்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இங்கேயே காசியிலேயே பண்ணி முடிச்சார்.
கிளம்பி ராஜாப்பூருக்கு வரார். ஊர் பூரா இடிஞ்சு பாழடைஞ்ச ஊரா ஆயிடுத்து. ஊர் மக்கள்லாம் வந்து இடிபாடுகளுக்கு இடையில தான் வாழ்ந்துட்டு வரா. இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வர்றார் அந்த பெரியவர். இந்த வீடு தான் வந்து அந்த துளசி ஆத்மாராம் துபேயோட வீடுன்னு உடனே புரிஞ்சுட்டார். இந்த வீட்டில் தான் நம்ம பிறந்திருக்கோம், இதுதான் அந்த எல்லா பழைய சம்பவங்கள்லாம் அவருக்கு தெரியும். உடனே அந்த ஒரு துளசி செடி இப்படியே வாடி வதங்கின்னு இருக்கிறத பார்க்குறார். உடனே சரி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். தெரியுமா? ஆமாம், நான் இங்கே தானே பிறந்தேன் அப்படின்றார். உடனே ஊர் மக்கள்லாம் திகைச்சு போயிடுறா. ஆமாம், துளசிக்கு குழந்தை பிறந்த உடனே நம்மளாம் வாயில் வந்தபடி பேசினோமே, நம்ம என்னென்னா கொடுமைப்படுத்தினோம், அவளும் போய் சேர்ந்தா, அந்த குழந்தையும் போயிடுத்தா, நான் அவங்க குழந்தை தான் இப்போ திரும்பி வந்திருக்கு, எல்லாம் தெய்வத்தினுடைய செயல். சரி, இப்போ எப்படியாவது நம்ம ஊர் நன்னா ஆகணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும், செழிப்பாக அழணும் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் காலில் விண்ணப்பிச்சுக்கிறார். துளசிதாசர் அங்கேயே இருந்துட்டு அந்த துளசி செடியை வலம் வந்துட்டே ராமாயணத்தை பூரா பாராயணம் பண்ணுறார். 9 நாளில் இந்த ஊரே களை கட்டிட்டு அந்த துளசி செடி பார்த்தெல்லாம் அப்படியே தலை 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 தலைன்னு வளர்ந்துடுத்து. உடனே ஊரில் நல்ல மழை பெஞ்சிடுத்து, பயிர் பச்சையெல்லாம் வளர்ந்துடுத்து. எல்லாம் இந்த 9 நாளைக்குள்ள ஊரே களை கட்டிட்டு அந்த ஊராருக்கெல்லாம் அப்படியே வாயை புத்தி நிற்கிறா. ஐயோ, இந்த குழந்தைய போய் நம்ம இந்த மாதிரி இவ்வளவு கேவலமாக பேசினோமே, இந்த குழந்தை பாரு நம்ம ஊரையே வாழ வச்ச குழந்தையா ஆயிடுத்தே. சரி, நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, நாங்கள் எங்கள் செலவுலேயே இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ராமாயணம் சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டோடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுலையே இருந்துன்ட்டு ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. தினம் சாயங்காலம் ஆனால் காலையிலனா ராமாயண பாராயணம், சாயங்காலம் ஆயினா ராமாயண பிரவச்சனம். காசியில் வேற நிறைய பண்டிதாள்கிட்ட இவர் சாஸ்திர புராணம்லாம் நிறைய கேட்டிருக்காரு, உபநிஷதங்கள்லாம் எல்லாம் அப்படியே நினைவுக்கு வர்றது. அப்படியே அந்த ராமாயண சொற்பொழிவில் அவர் என்னென்ன காசியில் கேட்டாரோ எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி காட்டி அப்படியே பரவசமாக ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறார். எல்லாரும் கதை கேட்கறதுக்கு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் கூடுறார். இப்படியே 6 மாச காலம் ஓடுறது. சொல்லிகிட்டே இருக்கார் ராமாயணம். ஜனங்கள்லாம் அப்படி கேட்குறா. ஊர் அப்படியே கொழிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த நிறைய வெளியூர்லேருந்து இருந்தெல்லாம் வந்தா இல்லையா, அதில் வந்து ஒரு கோவர்தனதாரின்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து இந்த ராமாயணம் கேட்கணும்னே இந்த ராஜாப்பூரில் வந்து தங்கிட்டார். அவருக்கு ஒரு பெண்ணு, அழகுன்னா அழகு, சொட்டும் அழகு இவளுக்கு. அப்படி இருப்பா, புத்திசாலின்னா சொல்ல முடியாது, அப்படி ஒரு மேதாவியத்தனம் அவள்கிட்ட உண்டு. அது வந்து பிறவி குணம் அவள்கிட்ட. அவளுடைய பேச்சுக்கள்லாம் வந்து அவளுடைய வயசுக்கு மீறினதா இருக்கும். இந்த ராமாயணம் வந்து கேட்கறதுக்கு அவள் அப்பா கூட்டின்னு வருவா. முதல்ல வந்து உட்கார்ந்துருவா, எல்லாத்தையும் கேட்பா, அப்படியே கூர்ந்து கேட்பா. அது எல்லாத்தையும் அவர் ராமாயண ஸ்லோகம் அது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார்னா அதுக்கு வந்து உபநிஷத்துலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி அப்படிலாம் சொன்னார்னா இவளும் கூடவே சொல்லுவா. உடனே அவள் அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், இவன் என்ன எல்லாமே இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்கார் துளசிதாசர். ஒரு கட்டம் வருது. அந்த கட்டத்துக்கு வந்து ஒரு உபனிஷத் கருத்தை ஆரம்பிச்சார். ஆனால் அவருக்கு வந்து அது சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்து 2 நொடி தான் கொஞ்சம் அப்படி தாமசம் ஆறுது. ஆனால் உடனே இந்த பொண்ணு வந்து அதை கேட்டுட்டே இருந்தாலும் நம்ம முதல் வரிசையில் உட்காந்துட்டு அப்படியே அவள் எடுத்து கொடுக்குறா மேலே. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாயிடுறது, என்னடா அது இந்த குழந்தை என்ன இப்படி கொட்டுறாளே எல்லாத்தையும், இவளுக்கு எல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேளான்னு எல்லாரும் வந்து கேட்குறா அவள் அப்பாட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவருடைய பிறவி குணம், அவள் அப்படிதான், நான் என்னத்தை சிக்ஷை பண்ணி வச்சேன், ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு வந்து பகவானே அப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கான் அப்படின்ன உடனே அன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சுது, உபன்யாசம் முடிஞ்சுது. துளசிதாசர் அந்த குழந்தையை கூப்பிட்டாரு, இங்கே வாமா, உன் பேர் என்னம்மா அப்படின்ட்டு. என் பேரா வித்யா அப்படின்ட்டு. ஆமாம், நீ யார்கிட்டம்மா படித்த அப்படின்னு கேட்குற. நானா, ஏதோ எங்கள் அப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கா, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னா. சரி, இவரை கேட்டுன்ட்டு அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார் துளசிதாசர். இன்னும் மறுநாள்லேருந்து அவர் ராமாயணம் சொன்னார்னா இந்த குழந்தைய பார்த்துட்டே தான் சொல்லுவார். அப்படி அவள் ஒன்றுத்தையும் ரசிக்கிறதையும் அவள் சிரிக்கிறதையும் பார்த்து அப்படியே மனசு மகிழ்ந்து போயிடுவார். இந்த ராமாயணம் இந்த தடவை பட்டாபிஷேகத்தோடு முடிஞ்சுது. எல்லாம் அவள்லாம் ஊர்லேருந்து எல்லாரும் ஊராரெல்லாம் என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கா
எல்லாத்தையும் வச்சு எல்லாம் அவளால் முடிஞ்சதை இவருக்கு துளசிதாசருக்கு வச்சு கொடுத்தார். ஊர் ஜனங்கள்கிட்டயே திரும்பி கொடுத்துட்டார். இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணி எல்லாருக்கும் விருந்து வைங்கோ, பண்டாரா வைங்கோ, இருக்கட்டும் அப்படின்ட்டார். அவன் அப்பா சொன்னார், அம்மா அந்த அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா அப்படின்னார். விழுந்து நமஸ்காரம் பண்ணவதான் எழுந்துக்கவே இல்லை இந்த வித்யா. உடனே துளசிதாசர் எழுந்துருமா அப்படின்னு சொல்கிறார். உடனே கோவர்தனதாரி சொல்கிறார், இந்த ராமாயண பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் அவ்வா என்னென்னமோ ஊர் ஜனங்கள்லாம் உங்களுக்கு காணிக்க வச்சா, என்னோட காணிக்கை இந்த குழந்தை, இவளை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற. உடனே துளசிதாசருக்கு ஞாபகம் வந்து தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுவாயம்புவ மனு அந்த தேவஹூதியை கர்த்தம பிரஜாபதிக்கு கொடுத்தாரே, அந்த மாதிரின்னா இவர் நம்மளுக்கு இந்த குழந்தைய கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது ராமர் கொடுக்குற பிரசாதம், நான் இந்த ராமாயணம் இத்தனை வருஷம் நம்ம பாராயணம் பண்ணி 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 சேர்த்தோமே, அதுக்கு பகவான் கொடுக்குற ஒரு பெரிய தனம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துட்டார். கோவர்தனதாரி கிளம்பி கிராமத்துக்கு போயிட்டார். இப்போ வித்யாவோட இவர் கொடுத்தனம் நடத்துகிறார். அங்கங்கே ராமாயண உபன்யாசம் பண்ணுவார். என்ன வருதோ அதை எடுத்துன்னு இவர்கிட்ட கொடுப்பார். இவ கொடுத்தனும் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கா. பேசுறது எல்லாமே இவருக்கு பொழுது போகிறதே தெரியாது. எல்லாமே பகவத் சமாச்சாரமாக தான் பேசுவா. எல்லாமே புவனேஸ்வரத்தில் எல்லாம் மேற்கோள் காட்டுவா. அவள் ஒரு இடத்துக்கு ஒரு கட்டத்தெல்லாம் அவள் விவரிப்பா. அதெல்லாம் கேட்டுட்டு, ஆஹா இத்தனை விஷயம் இருக்கா, என்ன இதெல்லாம் இவளுக்கு புரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேசி 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 அப்படி ஒரு சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு பகவான் பண்ணியிருக்காளே, நம்ம பிறந்தவுடனே அம்மா அப்பாவோட நம்ம இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்க பகவான் அப்படின்னு பகவானுக்கு ரொம்ப தன்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுப்பார். புராணமாக இருந்தாலும் சரி, சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அவளோட பேசினா அதுக்கு ஒரு பெரிய இதுதான், ஒரு பரவசம்தான். ஒரு நாளைக்கு இப்படி இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, இந்த வித்யா அவளுடைய பிறந்தாத்துக்கு கிளம்பி போறா. ஏதோ ஒரு நோன்புக்காக அப்பா கூப்பிட்டுருக்கா, பிறந்தாத்துக்கு கிளம்பி போறா. கிளம்பின உடனே இவருக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. 2 நாள்ல திரும்பி வந்துருமா, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்றார். சரி, அவ கிளம்பி போயிட்டா. இவருக்கு இருப்பே கொள்ளலை. இங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு படிக்கிறார். ஐயோ வித்யா இருந்தா இதுக்கு இப்படி சொல்லுவாளே, இதுக்கு அப்படி சொல்லுவாளே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே அவ ஞாபகமாகவே இருக்கு. நான் இதுக்கு இல்லைம்மா, இதுக்கு இப்படி தான் அர்த்தம் அப்படின்னு நான் அதை சொன்ன உடனே, ஆமாம்மா ரொம்ப சரியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இழுத்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பா. எப்படிலாம் என்னை அவ கலகலகலன்னு சிரிப்பா என்னை பார்த்தா. அவள் இல்லாமல் இந்த வீடே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவருக்கு மனசே சரியா இல்லை. உடனே என்ன பண்ணார், ராத்திரி ஆச்சு, நாளை இருக்க முடியாது, நான் இப்போவே அவளை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். ஆற்ற பூட்டிண்டு கிளம்புறார். கிளம்பி ஓடுறார். ஓடக்காரனையே காணோம். யமுனையில் வெள்ளம் புரண்டு ஓடுறது, ஓடக்காரன் இல்லை. இவர் என்ன பண்ணார், படித்துறையிலேயே உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு கொஞ்ச நாளை தான் உட்காந்துட்டு இருந்தார். அவருக்கு பொறுமையே இல்லை. உடனே என்ன பண்ணார், நேரா யமுனையில் குதிச்சார். அப்படியே நீந்தினார். கொஞ்ச நேரம் தான் இப்படி நீச்சல் அடிச்சு போறார். அதுக்கப்புறம் அவரால் ஒண்ணுமே முடியல. கையெல்லாம் அப்படியே ஓஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒன்று அவர் மேலே மிதந்துன்னு மோதுறது. ராத்திரி வேலை இல்லையா, உடனே அதை அப்படியே பிடிச்சிக்கிறார். அதை பிடிச்சுட்டே அப்படியே நீந்தி போய் அந்த கரையை போய் சேர்ந்துட்டார். மழையா கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது. அப்படியே நனைஞ்சுட்டே நேராக மாமனார் ஆற்றுக்கு போயிட்டார். ஆற்றுக்கு போய் பார்த்தானா எல்லா கதவும் பூட்டி இருக்கு. இப்போ கதவை தட்டி அவளை எழுப்பணுமா அப்படின்னு நினச்சிக்கிறார். சரி, நம்ம செவரேறி குறிச்சு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அந்த சுவருக்கு ஒட்டினா மாதிரி ஒரு பெரிய மாமரம் இருக்கு. இதுல ஒரு கயிறு ஒன்று தொங்குறது. உடனே என்ன பண்ணார், அந்த கயிறை பிடிச்சிட்டார். அப்படியே நேராக அந்த கயிறை பிடிச்சுன்னு ஏறினார். ஏறி அந்த முத்தத்துல போய் அந்த பக்கம் குதிச்சுட்டார். சின்ன விளக்கு ஒன்று எரிஞ்சுட்டு இருக்கு அந்த ஆற்றுல. அதில் பார்த்தோன்னா வித்யா அந்த ஓரமாக படுத்துட்டு இருக்கா. அவளை போய் பார்த்துட்டு அவளை தட்டி எழுப்புறார். உடனே அவ அப்படியே, என்னது இந்த நேரத்துல எப்படி வந்தேள், ஏன் வந்தேள் அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா, நீ இல்லாம அந்த ஆற்றுல எனக்கு இருக்க முடியல, அதனால்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறார். உடம்பு பூரா தண்ணி சொட்டுறது. என்னது இது, இவ்வளோ பரிதாபமா ஆயிடுச்சு உங்களோட நிலைமை, ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள நீங்க இப்படி ஓடி வந்துட்டு எதுக்காக இப்படி வந்தேள் அப்படின்னு திரும்பி கேட்ட உடனே, வித்யா நீயே இப்படி பேசலாமா, என்னால நீ இல்லாம இருக்க முடியல, ஆனா நீ எப்படி இப்படி பேசுற,
ஒரு ஸ்லோகம் ஒன்று படித்தேன் மத்தியானம். சரி சரி, நீங்கள் ஈரம் சொட்டுறது, இந்த இடம்லாம் ஈரமாயின்னு இருக்கு, முதல்ல தலையை மாற்றுங்க, தலையை தொடச்சிக்கோங்க, இந்தாங்க வேற ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், இன்னும் வேற மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவர் என்னவோ திரும்பி பேச்சு கொடுக்குறா. அவள் வந்து உடனே பதிலே பேசலை, உம்முன்னு இருக்கா. ஏம்மா, என் மேலே ஏதாவது கோபமா? இல்லை இல்லை, உங்கள் மேலே கோபம் இல்லை, எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, நான் இப்படி ஆயிட்டேனேன்னு நினச்சி எனக்கே என்னை பார்த்தா இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி அவளை பக்கத்தில் போய் நெருங்கி போகிறார். ஆமாம், இப்போ தான் புரியுறது, நான் தான் உங்களை இந்த அளவுக்கு உங்களை பைத்தியக்காரனாக பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வாய்க்கு வாய் ராமநாமம் சொல்லிட்டு எப்படி வாயில் வால்மீகி ராமாயணம் அப்படியே கரை புரண்டு ஓடின்னு இருந்தது. இப்போ என்னடானா வாய்க்கு வாய் வித்யா 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 வித்யான்னு என்னுடைய நாமஸ்மரணையாக போயிடுத்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறா. ஆமாம், நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ படிச்சிருக்கேளே, அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இப்படி ஆயிட்டேளே நீங்கள் அப்படின்னு அழறா. அழுத உடனே அப்படியே பேசிகிட்டே இருக்கா. பொழுது விடிஞ்சிடுத்து. வாசல்ல வந்து தண்ணி தெளிக்கிறதுக்கு வரா வித்யா. பார்த்தா அங்கே ஒரு பாம்பு தொங்குறது. உடனே ஆத்துக்கார கூப்பிட்டார். இதை பிடிச்சுட்டா நீங்கள் மேலே ஏறினேள் அப்படின்னு கேட்குறா. ஆத்துக்கு மேலே ஏறி இப்படி குதிச்சு வந்தேளே, இதை பிடிச்சுன்னு வந்தேளா? ஆமாம். ஆமாம், நான் பிடிச்ச போது அது நல்லா கெட்டியாக இருந்ததே, அப்போ உயிரோட இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பிடிச்ச பிடியில அது செத்தே போயிடுத்து. பாம்பை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் ஏறி வந்திருக்கே, அப்படியாவது நீ உங்களுக்கு என்ன இது அப்படின்னு. அப்புறம் அவள் அப்படி சத்தம் போடுறா. இவருக்கு இருப்பு கொள்ளல. சரி, போய் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனைக்கு போகிறார் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்தானா அவர் எந்த இறங்கி படிக்கட்டு ஏறி வந்தாரோ அந்த இடத்துல ஒரு பணம் ஒன்று மருந்துன்னு இருக்கு. அது அப்படியே தண்ணியெல்லாம் உப்பி போய் அப்படியே கிடக்கிறது. ஐயோ, இதை பிடிச்சுட்டா நம்ம வந்தோம், ஏதோ ஒரு கட்டை தான் வந்தது நம்மளுக்கு உபகாரமா, இந்த கட்டையை பிடிச்சுன்னு வந்தோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு செத்து போன பணத்தை வந்து நம்ம அதை பிடிச்சுன்னு வந்திருக்கோமே. உடனே நினைச்சு பார்க்குறாரு. அவருக்கே அவரை பார்த்து அருவருப்பாக எடுத்து மனசு. ஸ்நானம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்தார், ஜபம் பண்ணியிருந்தார். அவருடைய முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. வித்யா வந்து என்ன காரணம், ஏன் நீங்கள் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, இந்த மாதிரி வந்து நான் அந்த பணத்தை பிடிச்சின்னு வந்தேன், இதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே அவள் பதறி போயிட்டா. அவள் ரொம்ப சத்தம் போடுறா. இல்லைம்மா வித்யா, நீ கோச்சிக்காதம்மா, என்னவோ இப்படி நேர்ந்துடுத்து, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, இப்படிலாம் நான் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன் உன்னை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி. எனக்கு ரொம்ப உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அவலமா இல்லையா? நீங்க எப்படி ராமாயணம் சொல்வேள், எப்படி இருப்பேள், உங்க மனசுல போய் இப்படி ஒரு விகாரம் வரா மாதிரி இப்ப என்னால இப்படி ஒரு நேர்ந்துடுத்தே. இந்த ரத்தமும் மாம்சமும் தோலும் எலும்புமா இருக்கிற உடம்பு மேலேயா உங்களுக்கு இவ்வளோ மோகம்? இதை நினைச்சு நீங்க அங்கேருந்து இங்க ஓடி வந்திருக்கேளே, இதுல பாதி நீங்க பகவான் ராமன் மேல வச்சேன்னா, ராமாயணத்துல வச்சிருந்தேன்னா இந்த காரியம் நீங்க செஞ்சிருப்பேளா? நீங்க பாட்டுக்கு உட்காந்துன்னு ஆத்துல ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்க மாட்டேளா? எல்லாரையும் விட ஒரு வசந்த நிலையில இருக்கிற மகான் மாதிரி இருக்கிற நீங்க இப்படி உங்க அறிவுலாம் இப்படி பாழா போயிடுத்தே என்னால அப்படின்னு சொல்லிட்டு நான் அழறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழறா. உடனே துளசிதாசருக்கு இப்போ இவ பேசின பேச்செல்லாம் அப்படியே சுரியல்னு தைச்சது மனசுல. அவருடைய மனசு அப்படியே சரிஞ்சு போயிடுத்து. தலையை சுத்தி அவர் அப்படியே கீழே விழுந்துட்டார் தரையில. வித்யா அப்புறமா அவரை தாங்கி பிடிச்சிட்டு, எழுந்துருங்கோண்ணா, நான் ஏதோ கோபத்துல அழுகையில பேசிட்டேன், நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்கோ அப்படின்றா. இல்லைம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா, இதோட இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குருநாதரை நினைச்சுக்கிறார். நான் இப்படி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேனே, இனிமே நான் இப்படியே தான் இருந்தேன்னா எப்படி என்னுடைய ராமாயணத்துக்கு என்னுடைய நானும் ராமாயணமும் இருந்தோம், கணவன் மனைவி மாதிரி ராமாயணம் இல்லாம என்னால அரை நிமிஷம் இருக்க முடியாது, அப்பேற்பட்ட நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உலகம் மறந்து இருப்பேனே ராமாயணத்திலேயே, இன்னைக்கு என்னடானா இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஸ்வநாதரை தான் நினைச்சுக்கிறார். நீங்க தானே எனக்கு பிரத்யட்சமா வந்து பேசுவேள், எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இப்படிலாம் இருக்கே, அன்னைக்கு நீங்க சொன்னே உலகத்தை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வருது இவருக்கு. சரி, கிளம்பி குருநாதர்கிட்ட விடை பெற்று வந்தார் இல்லையா ராஜாப்பூருக்கு. அப்போ அவர் சொன்னார், அப்பா உனக்கு வந்து நீ வாழ்க்கையில இன்னும் உயரணும் அப்படின்னு நினைச்சனா நீ ராமதாசனா இருக்கணும், வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த காமினி காஞ்சனம் இதுலலாம் போய் மாட்டின்றாத, அதுலேருந்து கொஞ்சம் தூர விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜாகிரத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா? உடனே அவருக்கு வந்து வித்யா பேசினது, கிளம்பும்போது விஸ்வநாதர் சொன்னது, தன்னுடைய குருநாதர் சொன்ன இந்த 2 வார்த்தைகள் இவருடைய மனசை போட்டு பாடா படுத்துறது. என்ன எப்படி இருந்தேனா, எப்படி ராமாயணம் படிச்சுண்டு காசியில இருக்கிற பண்டிதாள்லாம் என்னை பார்த்தா அப்படி கௌரவம் வைப்பா. அவளோட சகவாசத்துல அவள்கிட்ட எவ்வளவு சமாச்சாரங்கள் நான் கத்துண்டேன். எல்லாம் ஒரு என்னுடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி அவளுடைய சகவாசங்கள்லாம் எனக்கு அப்படி இருந்தது. ஆனா இவ்வளவும் இருந்து என் உள்ளத்துல வந்து ஒரு பக்குவன்றது வரல பார்த்தியா? இந்த ராமாயணம் இத்தனை தடவை நான் பாராயணம் பண்ணியிருக்கேனே, எனக்கு வந்து இன்னும் ராம பக்தி வரலையே, ராம பக்தி வரலையே அப்படின்னு அந்த கல்லுல அப்படியே மோதிக்கிறார், அழறார். ராம நாமம் எத்தனை நாளா நான் சொல்லாம விட்டுட்டேன், என்னுடைய வாழ்நாள்ல எத்தனை நாளை நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னு துடிக்கிறார். குருநாதரை திரும்பி ஸ்மரணை பண்ணி அழறார், நமஸ்காரம் பண்றாரு. இந்த இடத்துல இருந்து கண்லேருந்து அப்படியே தாரையா அப்படியே தண்ணீர் போயிட்டே இருக்கு. உடனே வித்யா வரா. சரி வாங்கோ சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றா. அம்மா இனிமே உன்னுடைய சகவாசமே வேண்டாம்மா, என்னுடைய ராமாயண பாராயணத்துக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப விலகி போயிடுது மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போ. அதனால வேண்டி உன் சகவாசமே இனிமே வேண்டாம். உடனே அவ ஏன்னு கேட்குறா. வித்யா என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய அழகு உன்னுடைய அறிவு இதெல்லாம் என்னால தாங்க முடியல, இன்னும் நான் உன்னோட இருக்க நான் பாழாயிடுவேன் வாழ்க்கையில, அதனால என்னை இதோட விட்டுடுமா அப்படின்னு சொல்றார். இதை கேட்டவுடனே அவள் துடிச்சு போய் அழறா. நான் ஒரே நாள் காலை ராத்திரி வந்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்ககிட்ட இவ்வளவு மாற்றமா, நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன், ஏன் நீங்க இப்படி பெருசா எடுத்துக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழறா. எங்கேயாவது ஒரு மனைவியினால ஒரு கணவனுடைய வாழ்க்கை பாழாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனா மனசுல நினைச்சு பாக்குறா, என்னைக்கு நான் இவரோட சேர்ந்தேனோ அன்னையிலேருந்து இவருடைய ராமாயணம் இவருடைய ராமநாமம் சொல்றது எல்லாமே குறைஞ்சுட்டே தான் வந்தது. அது நான் கண் எதிர்க்க பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் வந்தாட்டு இவருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்படியே வேதனையினால குமிஞ்சு போறா, அழறா, துடிக்கிறா. அன்னைக்கு ஆடி மாசம் கிருஷ்ணபக்ஷ தசமி இறைவனடி சேர்ந்துட்டான். அப்படியே மனசு வருத்தப்பட்டு அன்னைக்கே பகவானுடைய திருவடியை போய் சேர்ந்துட்டான். அவ்வளவுதான். துளசிதாசர் கிளம்பிட்டார் ராஜாப்பூர்லேருந்து. இனிமே என்ன இருக்கு நம்மளுக்கு இந்த ஊர்ல? பஞ்சகச்ச எல்லாத்தையும் அவுத்து போட்டார், கௌபீனத்தை எடுத்து உடுத்தின்றார், ஒரு ஒத்த துணியை எடுத்து கத்தின்றார். அங்கேருந்து நேராக கிளம்பினார். அப்படியே கிளம்பி நடந்து பிரயாகை, அங்கேருந்து அயோத்தி, அங்கேருந்து காசி, பூரி, ஜெகநாதன், துவாரக, பத்ரிநாத், மானசரசு, பத்ராச்சலம், இப்படி எல்லா ஊரையும் சுத்திட்டு அவருக்கு எங்க போறோம் என்ன பண்றோம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. எங்கேயோ அவர் பாட்டு கால் போனபடி போயிட்டு இருக்கார். எந்த கஷேத்திரம் வருதோ அங்க போய் இது பண்றார். இப்படி கால் போனபடி போயிட்டே இருக்கார். மலை மேலே ஏறிட்டார். குளிர்னா குளிர் தாங்க முடியாத குளிர் வாட்டுறது. இப்போ இவரால் சுவாசிக்கவே முடியல, மூச்சு முட்டுறது. ஏதோ ஒன்று அவர் எப்படி இழுத்துன்னு போச்சு. மானச பொய்கை இருக்கு இல்லையா, அங்க போயிடுறார். அங்க போயிட்டு எதிர்க்க பார்க்குறார் கைலாசம். உடனே அவ்வளோதான், அதை அப்படியே பிரதட்சணம் பண்றார். பிரதட்சணம் பண்ணிட்டு கீழே பார்க்குறார். ஒரு அற்புதமான காட்சி இவருக்கு தெரியறது. ஸ்பட்டிகம் மாதிரி அங்கங்க பாலமா அப்படியே பனி படர்ந்துருக்கு. அதுல மேல சூரியன் வந்த உடனே அப்படியே அதெல்லாம் அப்படியே இவருடைய கண்ணெல்லாம் அப்படியே கூசுறது. கண்ணை அப்படியே மூடின்ட்டு அப்படியே இடுக்கு வழியா பார்க்குறார். பார்த்தனா பெரிய காடு மாதிரி தெரியறது. பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு, அது மேல பட்சிகள்லாம் படர்ந்துன்னு இருக்கு. பறக்கும்போது அந்த இறக்கையோட ஓசைதான் கேட்கறது. எல்லாம் மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில பார்த்தானா ஒரு காக்கா. அந்த காக்கா வந்து காக்கா மாதிரியும் இருக்கு, மனுஷன் மாதிரியும் இருக்கு. அது மனுஷ குரல்ல வந்து ராமாயணத்தை பூரா சொல்லின்னு இருக்கு. ஆச்சரியமா பார்க்கறார், கேட்கிறார். இதெல்லாம் வந்து பறவை கிடையாது, இதெல்லாம் முனிவர்கள் போல இருக்கு. அவள்லாம் வந்து இந்த பக்ஷி ரூபத்துல இந்த கைலங்கிரியை வந்து பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறார். திரும்பி காசிக்கு வந்துட்டார். எப்படி காசிக்கு வந்தார், எப்படி காசியில வந்து இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுத்து அவர் இப்படி காசியை விட்டு கிளம்பி போய் திரும்பி இங்க வரத்துக்கு 14 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. கங்கைக்கு போறார், ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து நேரம் விஸ்வநாதர் கோயிலுக்கு வரார். விஸ்வநாதர்
நம்மகிட்ட கருணை காட்டுவார், நம்ம இத்தனை வருஷம் அவரை பிரிஞ்சு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக உட்காந்துக்கிறார். ராமநாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ராத்திரி ஆனாச்சுன்னா உடனே தசாஸ்மேத காட்டுக்கு போயிடுவார். அங்கே போயிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு ராமாயணம் அவர் பாட்டுக்கு பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு மனப்பாடம் தானே, அப்படியே சொல்லின்னு இருப்பார். எல்லா சாதுக்கள்லாம் அங்கே கூடிடுவா. கோகிலமான கண்டம், அதில் இவருடைய ராமாயணத்தை கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னோடனே பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிரவச்சனம்லாம் முடிஞ்ச உடனே அவள்லாம் விடை பெற்றுக்கும் போது அவள் காலில் விழுவார். ஐயோ, நீங்கள் கதை சொல்லியிருக்கேன், நாங்கள் உங்கள் காலில் விழணும், நீங்கள் என்ன என் காலில் விழறலே அப்படின்னு கேட்பார். ராம தரிசனம் கிடைக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள்லாம் சாதுக்கள் அப்படின்னு வேண்டிப்பார். எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரே ஏக்கம். அவருக்கு ராமாயணத்தில் ஒரு ஒரு காட்சியும் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அந்த கங்கை கட்டில் உட்காந்துருச்சுன்னா அப்படியே தெரியும் அவருக்கு. என்ன அதை அப்படியே விவரித்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிப்பார். அப்போ பார்த்தானா அப்படியே அந்த காட்சி அப்படியே அவர் கண் எதிர்க்க நடக்கிற மாதிரி தெரியும். அப்படியே உருகி போயிடுவார். அதை அப்படியே பார்த்ததை அப்படியே பிரவச்சனம் பண்ணுவார். இப்படி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாளைக்கு அவர் தினம் ஒரு படகுல ஏறுவார். ஏறி அக்கறைக்கு போயிடுவார். போய் கங்கையில் போய் நீர் எடுத்துட்டு, ஏன்னா காசியில் அவர் மலஜலம் கழிக்க மாட்டார், அது விஸ்வநாதனுடைய பிரதேசம் அப்படின்றதுனால அந்த படகுல ஏறி அந்த கரைக்கு போய் அங்கே தண்ணி எடுத்துன்னு போய் அப்படி தான் மலஜலம் கழிக்கும். ரொம்ப தூரம் போய் ஒரு காட்டில் போய் மலஜலம் கழிச்சிட்டு சரீர சுத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற ஜலத்தை அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அதில் கொட்டிட்டு அப்படியே வந்துடுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்படியே ஒரு தினம் அந்த ஜலம் கொட்டிகிட்டே வர்றார் இல்லையா, அந்த மரத்துல ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆவி ஒன்று அந்த மரத்துல இருக்கு. அது தாகம் தாகம் தாகம்னு அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கும். அது இவர் தண்ணியை கொட்டின உடனே அந்த தண்ணியை அது குடிச்சிடும். அந்த தண்ணியை குடிச்ச உடனே அதுக்கு தாகம் அடங்கிடும். அப்புறம் அப்படியே இந்த தண்ணியை குடிச்சு 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 அந்த துர்மரணம் அடைஞ்ச ஆவிக்கு மனசுல ஒரு சமாதானம் வருது, விவேகமும் வந்துடுது. இவர் ஒரு பெரிய மகான், ஒரு சந்த், ஒரு பெரியவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டுது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு துளசிதாசர் மலைஜலெல்லாம் கழிச்சிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு கிளம்பி நடந்து வரார். அந்த வழியை மறைச்சுன்னு நின்றுடுது. உடனே இவருக்கு நடக்க முடியல. உடனே ராம ராம ராமன்னு கத்துறார் இவர். உடனே, பெரியவரே பயப்படாதீங்கோ, நான் ஒரு பாவி, என்னோட ஆவி தான் இது, நான் வார்த்தை நீங்கள் தினம் இந்த தண்ணியை இது மரத்து மேலே கொட்டுவேன் இல்லையா, அந்த தண்ணியை குடித்து நான் புனிதம் ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு இப்போ நினைக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். உடனே துளசிதாசருக்கு என்ன, அவருக்கு எந்த உதவியும் யார்கிட்டேருந்தும் வேணாம், அவருக்கு ராம தரிசனம் ஆகணும், இது ஒன்று தான் அவருடைய மனசில் பெரிய ஒரு ஒரு உந்துதல். சரி, ஆனால் இதுக்குன்னு இந்த ஆவியாக இதெல்லாம் நம்மளுக்கு உபகாரம் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் அவருக்கு மனசில் இருக்கிறது வாயில எனக்கு ராம தரிசனம் கிடைக்கணும், எனக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிடார். அது ரொம்ப சுலபமாச்சே அப்படின்றது இந்த ஆவி. எப்படி அப்படின்னு கேட்குறாரு இவர். நீங்கள் தினம் ராமாயணம் சொல்கிற இல்லையா, அப்போதான் தினம் அனுமான் உட்காந்து கேட்குறாரு. அனுமான் வராரா? எனக்கு தெரியாதே. ஆமாம், தினம் நீங்கள் ராமாயணம் நீங்கள் உபன்யாசம் பண்ணும்போது நிறைய ஜனங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பா இல்லையா, தசாஸ்மேத காட்டில். அந்த ஜனங்களுக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுவார். நீங்கள் உபன்யாசம் முடிச்சு எல்லா ஜனங்களும் எல்லாரும் கிளம்பி போவா இல்லையா, அதுக்கப்புறம் கடைசியில தான் அவர் போவார். அப்படியா? அவர் எப்படி இருப்பார், அவரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படியா, அவருக்கு உடம்பெல்லாம் வெண்குஷ்டமா இருக்கும், அசிங்கமா இருப்பார் பார்க்கறதுக்கு. எதுக்குன்னா யாரும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சு தொந்தரவு பண்ணக்கூடாதே அப்படின்றதுக்காக வேண்டிய அப்படி இருக்கார் அவர். அவர் காலை போய் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு ராம தரிசனத்துக்கு உபகாரம் பண்ணுவார் அப்படின்றது சொன்ன உடனே, அன்னைக்கு ராத்திரி உபன்யாசம் ஆறுது இல்லையா, ஆரம்பத்திலேயே துளசிதாசர் கவனிச்சார், யார் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, யார் இதுல வெண்குஷ்டத்தோட இருக்கா, யாருன்னு பாக்குறார். தன்னோட கண்ணுக்கு நேர எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கார், தலையில முட்டாக்கு போட்டுட்டு இருக்கார், வெண்குஷ்டம் உடம்பு பூரா. அப்படியே ராமாயணத்துல திளைக்கிறார். பார்த்தார், அன்னைக்கு சபரியுடைய கதை கட்டம் வருது. சபரி ராமன் எப்போ வருவாரோ அப்படின்னு வழி மேல
விழி வச்சு காத்துட்டு இருக்கா இல்லையா? இந்த வழியில வரவா போறவாள் எல்லாம் கேட்பா. தினம் எல்லா பழம் காய் எல்லாம் பறிச்சு வச்சுட்டு, ராமனை பார்த்தேளா, ராமன் எப்ப வருவான் எப்ப வருவான்னு எல்லார்ட்டையும் பார்த்தா புலம்பிட்டு இருப்பா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஆமா என்னுடைய குருநாதர் சொல்லிட்டு போயிருக்காரு, உனக்கு கட்டாயம் ராம தரிசனம் கிடைக்கும், நீ இங்க இருந்து எங்கேயும் போகாத, அவர் எப்ப வேணா வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரே. இத்தனை வருஷம் எடுத்தே, என்னைக்கு நான் எங்க போய் தேடுவேன்? ஒருவேளை நான் இல்லாத போது அவர் எங்க, நான் போய் இந்த காய்கறி எல்லாம் பறிச்சுன்னு வரத்துக்கு போனேனே, அந்த சமயத்துல அவர் வந்துட்டு போயிட்டாரா? ராமா, அப்படின்னா நீ என்னை ஏமாத்திராதப்பா, எனக்கு நீதான்ப்பா கதி, எனக்கு வேற எதுலயும் நாட்டமே கிடையாது. நீ எங்கப்பா சுத்துற? உனக்கு யாராவது வழி காட்ட மாட்டாளா? நீ இங்க வரமாட்டியா? நான் இங்க இருக்கேன்றது உனக்கு தெரியுமா? உன்னை தேடிதான் நான் அலையணும். ஆனா நான் இப்ப எப்படி சொல்றேன் பாத்தியா? நீ என்னை தேடிட்டு வான்னு உன்னை கூப்பிடுறேனே, என்ன அபச்சாரம் இது? நீ எங்கப்பா இருக்க? ஆனா நான் குருநாதன் சொல்ல மீற முடியாதே, எனக்கு மதங்க முனிவர் சொல்லிட்டு போயிருக்காரே, நான் உன்னை தேடி வர முடியாது. யாராவது உன்னை இங்க அழிச்சுன்னு வந்து விடமாட்டாளா? ராமனை எப்பப்பா தரிசிப்பேன்? எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து எப்படி கதறுவான்றத துளசிதாசர் கதறுன்னு கதறிட்டார். அன்னைக்கு மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டார். ஒரு சபையில யாரெல்லாம் கேட்க வந்திருந்தாலும் அத்தனை பேரும் கதறி அடறா. ராம 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 ராமனு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கோஷம். ரொம்ப நாள் ஆயிடுத்து அவர் அந்த மூர்ச்சையிலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் எல்லாரும் பக்கத்துல வந்து உபச்சாரம்லாம் பண்றா. அன்னைக்கு சபை கலைஞ்சிடுத்து. இவருக்கு வந்து உண்மையான எப்போ நம்ம ராமனை பார்ப்போம்னு சபரிக்கு எப்படி இருந்ததோ அது இவருக்கும் இருக்குன்றதுனாலயே இவருக்கு வந்து அவ்வளவு ஆவேசம் வந்த மாதிரி ஆயிடுத்து. ரொம்ப நாளை கழிச்சு இவர் வந்து கண்ணை திறந்து பார்க்கிறார். எதிர்க்க அந்த குஷ்டரோகி நின்றுட்டு இருக்கார், பெண் குஷ்டம் இருக்கிறவர். உடனே பிரபோ அஞ்சனி புத்திரா அப்படின்னு ஓடி போய் அவருடைய காலை கட்டியா பிடிச்சுட்டார். அனுமான் என்ன பண்ணார், உடனே காலை விடுவிச்சுட்டார். துளசிதாசர் அப்படியே வாடி வதங்கி கீழே விழுந்துட்டார். அனுமான் அப்புறம் அவரை தோல்ல தூக்கிண்டார். விடு 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 விடுன்னு அனுமான் நடக்கிறார். விடிஞ்சு போயிடுத்து. தூக்கின்னு வந்தார். துளசிதாசரை இறக்கி விடுறார். உடனே துளசிதாசர் கீழே இறங்கினவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். ஐயோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா இதுதான் சித்திரக்கூட்டம், இதுக்கு ராமகிரின்னு பேரு. ராமன் வந்து முதல்ல வனவாசம் பண்ண இடம் இதுதான்ப்பா. இத பார் மந்தாகினி இங்க ஓடுறது, இங்க உட்காந்து ராம ஜபம் பண்ணனா சித்திச்சிரும், ராம தரிசனம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னார். சுவாமி அப்படின்னா நீங்க என் கூட இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறார். நீர் சதா ராமநாமம் சொல்லின்று, உன் கூடவே நான் இருப்பேன், எனக்கு வேற என்ன வேலை? யார் ராமநாமம் சொல்றாளோ அவ கூட நான் இருக்கிறது தானே என்னோட வேலை அப்படின்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் அனுமான் மறைஞ்சிட்டார். உடனே துளசிதாசர் ராம 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 ராமன் ஜபம் பண்றார். ராமன் வருவானா? எப்படி வருவான்? லட்சுமணனோட வருவாரா? எப்படி இருப்பார்? தலையில ஜடாமுடியோட இருப்பாரா? இறக்கிலிடம் வச்சுன்னு வருவாரா? ராஜ வேஷத்துல வருவாரா? இல்ல மரபுரி தரிச்சு வருவாரா? பீதாம்பரம் அணிஞ்சுட்டு இருப்பாரா? ரதத்துல வருவாரா? நடந்து வருவாரா? இங்க எப்படி வருவார்? எனக்கு எப்படி தரிசனம் கொடுப்பார்? நான் எப்படி அவரை கண்டுபிடிப்பேன்? அனுமான் பொய் சொல்ல மாட்டார், ஆனா ராமன் வந்து அவர் பேச்ச கேட்பாரா? இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு பாக்கியம் இருக்கணும். எனக்கு பாக்கியம் இருந்தா தானே அனுமான் பேச்சையே ராமன் கேட்பாரு. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அனுமான் சொன்னாலும் ராமர் கேட்க மாட்டாரே, ஆனா அனுமான் சொல்லிட்டு போனாரே இந்த பக்கம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இல்லாட்டாலும் அவருடைய ஆஞ்சநேயர் சொன்னதுக்காக வேண்டியாவது இங்க வருவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். அப்படியே மனசுக்குள்ள போராடுறார். என்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாரே அனுமான், இப்ப என்னை இங்க தனியா விட்டுட்டு அவர் எங்க போயிட்டார்? ஒருவேளை ராமனை கூட்டின்னு வரத்துக்கு போயிருக்காரோ? ராம தரிசனத்துக்கு எனக்கு பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி கூட்டின்னு வர போயிருக்காரா? இப்ப நான் வந்து காசியில தான் இருந்தேன், இப்ப என்னை தூக்கின்னு வந்து இங்க சித்திரக்கூடத்துல போட்டுட்டார். நான் என்ன பண்ணுவேன்? ராமன் வருவாரா? ஆனா அதுக்காக நான் என்ன பெரிய தபஸா பண்ணிட்டேன் இப்போ ராமன் என்னை தேடி வரணுன்றதுக்கு? ஏதோ வாய் வீச்சா இதை ராமாயணத்தை படிச்சத நான் பாராயணம் பண்ணதை அப்படி சொல்லிட்டு வரேன், அவ்வளவுதான். அதுக்காக அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இதெல்லாம் நடக்குமா? நான் சொன்னதெல்லாம் ராமனுக்கு பெருமை சேர்த்துருக்குமா? ராமனுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நான் எப்போது உபன்யாசம் பண்ணியிருக்கேனா? நான் பேசவாவது எனக்கு என்ன பேச தெரியும்? என்னுடைய குருநாதருடைய அருள், நரஹரி ஆனந்தர் அன்னைக்கு ராமாயணத்தை எடுத்து வச்சாரே, அவருடைய கிருப்பை. அவர் எத்தனை தடவை ராமாயணம் படிச்சிருக்கார், அதெல்லாத்தையும் கொட்டி எங்கிட்டனா கொடுத்தார் அவர். சரி, அந்த புண்ணியத்தையாவது நான் காப்பாத்துறேன். நான் சரியா ஊரா போய் சுத்தினேன். அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட என்னுடைய மனசை பறி கொடுத்தேன். ராமா நீ என்னை மன்னிப்பியா? ராமா நீ தான் என்னை மன்னிக்கணும், எனக்கு உன்னை தவிர வேற ஒன்றும் தெரியாது, நீ அவ்வியாஜ கருணாமூர்த்தி,
நானும் எல்லா பாபத்துக்கும் இருப்பிடும். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ எப்படியாவது தரிசனம் கொடுப்பா. ஹனுமான் சொல்லிட்டு போயிருக்காரு, இங்க உட்கார்ந்துருந்து இங்க உனக்கு தரிசனம் கிடைக்கும்னு. அவர் நிச்சயம் வருவார், ஆனா ஏமாந்து போயிடாதன்னு ஒரு வார்த்தை சொன்னாரே. நான் எப்படி உன்னை தரிசனம் பண்ணுவேன்? நீ எனக்கு தரிசனம் கொடுத்தன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னுடைய திருவடி தாமரை தாமரை திருவடிகளை நான் விடவே மாட்டேன்ப்பா. உன்னுடைய சரண தூளி எனக்கு வேணும் அப்படின்னு கதறி கதறி எழறார். உன்னுடைய காலில் அழகான பாதங்கள் கமலம் மாதிரி இருக்கும். அதில் வந்து சக்கரம், சங்கு, துவஜம், அங்குஷம் இந்த ரேகைகள்லாம் படிஞ்சிருக்கும். அப்படியே அந்த காலை எடுத்து என்னுடைய ஹிருதயத்தில் வச்சுக்கணும்னு இருக்கு. உன்னுடைய திருமுக மண்டலம் எப்போ எனக்கு தரிசனம் ஆகும்? உன்னுடைய மார்பு, பரந்த மார்பு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொன்ன மாதிரி பாராயணம் பண்ணுவேனே, அதை நான் எப்போ பார்ப்பேன்? உன் பக்கத்தில் சீதாதேவி அப்படி ஒய்யாரமா சாஞ்சுண்டு நிற்பாளே, கையில் ஒரு தாமரையை வச்சுண்டு, பின்னாடி லக்ஷ்மணன் நிற்பாரே, இதெல்லாம் எனக்கு தரிசனம் ஆகுமா? நீ தாமசிக்காம வாப்பா, சித்தவாயே, என் மனசை சாந்திப்படுத்தே அப்படின்னு கதறார். அப்படியே இப்படியும் பார்த்துட்டே இருக்கார். இங்க இந்த பக்கம் தெரிவாரா, அந்த பக்கம் தெரிவாரா, எந்த பக்கம் தெரிவார் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை பாதை போறது அங்க பக்கத்துல, ஒத்தரடி பாதை. அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தானா பயங்கர புதர். அது மேல நின்றுண்டு ராம 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 ராமன் தேகமே தெரியாம அப்படியே நர்த்தனம் ஆடுறார். அப்ப முதல்ல உச்சியிலேருந்து ஒரு 2 குதிரை அப்படி வேகமா பாஞ்சு மூடி வருது. அது மேல 2 ராஜாக்கள் உட்கார்ந்து வந்துட்டு இருக்கார். துளசிதாசர் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்காரு. அதனால தலையில தலைப்பா, அதை சுத்தி ஒரே முத்துச்சரங்கள், அது மேல ஒரு 2 வெண்புறாவுடைய இறகுகள். வேகமா குதிரையில வந்தவளை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டா. அவ 2 பேர் வந்தா இல்லையா, அவ 2 பேரும் இவரை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டா. ஐயோ, பெரிய வீரர்களா இருப்பா போல இருக்கே. ஆனா இவாதான் ராமலட்சுமணாளா? சேச்சே, ராமலட்சுமணர் இப்படியா இருப்பா, இதுக்கு மேல இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறார். என் பிரபு எப்படி இருப்பார்? தலையில ரத்ன கிரீடம் என்ன, மார்புல தங்க கவச்சம் என்ன, சந்திரஹாரம் என்ன, கையில வில்லு, இடுப்புல அம்பரா துணி, எப்படி அப்படி அழகா நிற்பார் அப்படின்னு திரும்பியும் ராம ராம ராமன் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். கொஞ்ச நாளை கழிச்சு அனுமார் வரார். வந்து ராமலட்சுமணரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். இல்லையே. என்னையா, இப்பதானே உன் பக்கமா ஒரு குதிரை போச்சே, அதுல 2 பேர் உட்கார்ந்து சவாரி பண்ணின்னு போயிருந்தாளே, பாக்கலையா? சிச்சோ, அவ ராமலட்சுமணாளா? ஏமாந்து போயிட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வருவான்னு எனக்கு தெரியாதே ராஜ வேஷத்துல. ஏன்பா, நீ நினைக்கிற மாதிரி வரணுமா? அவ இஷ்டப்படி அவ வரக்கூடாதா? இல்ல, என்னை மன்னிச்சிடுங்கோப்பா சுவாமி, நான் ஏதோ ஒரு கற்பனை பண்ணி இப்படிதான் வருவா ராமலட்சுமணர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால இவன் வந்தவா யாரோ இது குதிரையில வராளே, இவா என்னமோ வீரர்கள் போல இருக்கு அப்படின்னு ஏதோ நினைச்சு நான் அலட்சியமா இருந்துட்டேன். இனி எப்படியாவது அனுமந்தா, நீ எப்படியாவது எனக்கு இன்னும் ஒரு தடவை தயவு பண்ணேன். அவ இனிமே யார் எந்த வடிவுல வந்தாலும் அது ராமலட்சுமணா இருந்தா நான் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்ற. சரி, நீ திரும்பி போய் மந்தாகினில போய் ஸ்நானம் பண்ணிட்டு நீ ஜபம் பண்ணிட்டே இரு, ராமாயணம் பண்ணிட்டே இரு, ராமன் கண்டிப்பா வருவார், நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. உடனே இவர் மந்தாகினிக்கு ஓடுறார், ஸ்நானம் பண்றார், கரையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கார், ஜபம் பண்றார். இப்ப தீவிரமா பண்றாரு. என்ன, ஒரு தடவை வந்தாச்சு, இனிமே நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க வந்துடுவா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. வால்மீகி ராமாயணத்தை அப்படியே பாராயணம் பண்றார். 2 நாள் போயிடுத்து. பரதன் வந்து இப்போ சித்திரக்கூடத்துக்கு வரான். ராமலட்சுமணர்கள் வந்து சித்திரக்கூடத்துல வசிச்சுன்னு இருக்கார். காலையில அந்த மந்தாகினி நதியில வந்து ஸ்நானம் செய்யறா அப்படின்ற கட்டத்தை இவர் வந்து சொல்லின்னு இருக்கார். பார்த்தானா நிஜமாவே இந்த மந்தாகினி நதியிலேருந்து 2 பேர், 2 நல்ல வாட்ட சாட்டமான இளைஞர்கள், அவன் வந்து கரை ஏறி துளசிதாசு கிட்ட வந்தார். ஒருத்தன் நல்லா கருப்பா இருக்கான், ஒருத்தன் நல்லா தங்க நிறமா இருக்கான். சுவாமி, உங்ககிட்ட கோபி சந்தனம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்கே, இதோ தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி எங்ககிட்ட கண்ணாடி இல்லை, அதனால நீங்களே ஒழுங்கா எங்களுக்கு வச்சு விட்டுருங்கோ அப்படின்னு கேட்குறார். வடநாட்டிலலாம் எப்பவுமே கங்கை கரையில் பண்டாக்கள் உட்காந்துட்டு குளிச்சுட்டு வந்தவாளுக்கு திலகம் அணிவிப்பா இல்லையா? உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அதை நினச்சிட்டு சரி நான் போட்டு விடுறேன் வாங்கோ, என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு நினச்சிக்கிறார். அன்னைக்கு வந்து மாக மாதம், மௌனி அமாவாசை அன்னைக்கு. உடனே கொஞ்சம் தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு கோபி சந்தனத்தை குழைச்சி அப்படி நாமம் இடுறார். அந்த கருப்பு பையன் முதல்ல அவன் அப்படி முகத்தை நீட்டுறான். அவனுக்கு வந்து அவன் மோகக்கட்டையை பிடிச்சிட்டு அவன் முகத்தை பார்க்குறார். கண் அப்படியே கருவண்டு மாதிரி இருக்கு, அழகான கண்கள். அதை அப்படி பார்த்த உடனே அப்படியே மெய் மறந்து போயிட்டார். அந்த பையன் என்ன பண்ணா,
என்னடா மோகக்கட்டையை வச்சுட்டு பிடிச்சிட்டு இவர் கோபிச்சந்திரன் வச்சு விடலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிச்சந்திரத்தை அந்த பையன் தன் கட்ட விரலால் அப்படியே எடுத்து தன்னெத்தியில முதல்ல வச்சுட்டு துளசிதாசருக்கும் அப்படியே வச்சு விடுறான். அப்படியே அந்த கூட இருக்கிற இன்னொரு பையன் வந்தான் இல்லையா, அந்த பையனுக்கும் வச்சு விடுறான். அந்த இடத்துல அந்த ஒரு மரம், அந்த மரத்து மேல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி என்ன சொல்றது, சித்திரக்கடை கூடத்து கரையில சாதுக்களுக்கா துளசிதாசர் சந்தனத்தை இழைக்கிறார். ராமன் திலகம் இட்டுக்கிறான், ராமனுக்கு திலகம் இடுறார் அப்படின்னு அது பாடுறது. அது துளசிதாசர் கேட்ட உடனே அவருக்கு அப்பதான் சுய நினைவு வருது. சிச்சோ, அந்த கற்பாரன் தானே அவன் கேட்குறான், நானே இட்டுண்டேன், அதனால இந்த திலகம் எனக்கு சரியா நான் போட்டுருக்கேன், நான் பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னோடனே, இதை விட பொருத்தமான நாமம் வேற எது உனக்கு ராமா அப்படின்னு அந்த 2 பேரையும் இழுத்து கட்டி அணைச்சுக்கிறார். மறுஷணம் பார்க்குறார், யாரையுமே அங்கே இல்லை. உடனே துளசிதாசர் தரையில விழுந்து புரள்றார். ஐயோ, ராமலக்ஷ்மணார் எதிர்க்க அவளுடைய திருவடியை தரிசனம் பண்ணாம விட்டுட்டேனே, அவளுடைய திருவடியில விழுந்து நான் வணங்காம போயிட்டேனே அப்படின்னு கதறார். அனுமான் வரார். என்னையா ராமனை பார்த்தேளா அப்படின்னு கேட்கிறார். பார்த்தேன், ஆனா நான் காலில் விழுந்து சரண சேவை பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு. கவலைப்படாதே, தரிசனம் ஆயிடுத்து, உங்களை இனிமே ராமன் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் மறைஞ்சு போயிட்டார். சித்திரக்கூடத்துல இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் எப்படியோ இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடுது. உடனே அவள்லாம் இவரை ஆஹா, உங்களை மாதிரி உண்டா, லக்ஷ்மணால் சாக்ஷாத் உங்க எதிர்க்க உங்களுக்கு திலகம் போட்டு இப்படி ஒரு பிரத்யக்ஷ தரிசனம் கிடைச்சதே, உங்களோட இருக்கிறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னோடனே துளசிதாசருக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ஒரு ராத்திரி ஒரு கோயில போய் ஒளிஞ்சுட்டு ராத்திரி பூரா ராம 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 ராமன் ராமநாமம் சொல்லிட்டே இருக்கார். சாயங்காலம் ஆனாதான் வெளில வருவார். எல்லாரும் ராமாயண பிரசங்கம் பண்ணுங்கோ, ராமாயண உபன்யாசம் சொல்லுங்கோ அப்படின்னு எல்லாரும் கேட்பா. சாதுக்கள்லாம் இல்லை, இப்போல்லாம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்களாமும் வர ஆரம்பிச்சுட்டா. இப்போ அவர் ராமாயணம் சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடிலாம் சாஸ்திர கருத்து, இந்த உபநிஷத்துல இந்த மேற்கோள் இப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அவர் சொல்றது ராமனுடைய கண் அழகு, வடிவழகு, அவனுடைய நட அழகு, அவனுடைய சொல்லு எப்படி, அவன் எப்படி பேசினான், இப்படியே அவனுடைய கருணையை நினைச்சு 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 ராமாயணம் ஒரே பிரேம பித்து பிடிச்ச மாதிரி அப்படி புலம்பி அப்படி கண்ணில் ஜலம் தார தாரையா விட்டுண்டு ராமாயணம் சொன்னார். உடனே ஜனங்கள் கேட்குறவாளும் அழ ஆரம்பிப்பா. துளசிதாசர் திடீர்னு இப்ப அவருக்கு வாயில பாட்டு வந்துடுது. ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு பஜமன ஹரண பவபய தாருணம் நவ கஞ்சலோச்சன கஞ்சமுக கர கஞ்ச பத கஞ்சாருணம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு மஜமன ஹரண பவபய தாருணம் கந்தர்ப கணித்த ஹமித சபினவ நீல நீரத சுந்தரம் படபீத்தமான தட்டித்த ருச்சி சுச்சி நோமி ஜனக சுதாவரம் ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு பஜமன ஹரண பவபய தாரணம் பஜதீன பந்து தினேஷ தான दैत्य वंश निकंदनम रघुनंद आनंद कंद कौशल चंद दशरथ नंदनम श्रीरामचंद्र कृपालु भजमन हरण भवभय धारणम आजानुभुज शापदर संक्राम जितगर दूषणम इति वदति तुलसीदास संक्रशेष मुनिमन रंजनम
इति वदति तुलसीदास शङ्करशेषमुनिमरञ्जनं मम हृदयकञ्ज निवास गुरु कामादिकलदलकञ्जनं श्रीरामचन्द्र कृपाळु भज मन हरण भवभय தாருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து காஷியில போனா ஒருத்தரும் ராமாயணம், துளசி ராமாயணம் யார் யார் பாராயணம் பண்றாளோ அவ ஆரம்பத்துல இதை பாடிட்டு தான் அவ ஆரம்பிப்பா. ஊர் பூரா துளசியினுடைய இப்போ இவருக்கு வாயிலேருந்து இப்படி பிரவாகமா வர ஆரம்பிச்சிடுது. ராமாயணம் பூரா ராம தரிசனம். இவர் பாட பாட ஜனங்களுக்கு ராம தரிசனம் ஆக ஆரம்பிச்சிடுது. கூட்டமா வந்தா எல்லாரும் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுட்டா. நாடு ஊர் பூரா உலகம் பூரா இந்த பாட்டு பரவிட்டு. அப்போ பிருந்தாவனத்துல சூர்தாசர் வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது. அவர் பிறவி குருடர் இல்லையா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனை பத்தி தானே பாடிண்டே இருப்பார். கண்ணன் வந்து மதுரைக்கு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படியே அவன் சோகத்துல வாடிட்டு இருக்கும்போது உத்தவர் வந்து நீ பிருந்தாவனம் போயிட்டு வா, கோபிகைகள்லாம் என்ன பண்றா, எங்க அப்பா அம்மாலாம் யசோதெல்லாம் என்ன பண்றா எல்லாத்தையும் பார்த்துட்டு வா, என்னால் வந்து இந்த அவளுடைய பிரிவை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் புலம்பின்றே இருப்பா, அதனால நீ போய் உத்தவா அவளுக்கு நீ வந்து ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றார். உத்தவனும் அங்கே கிளம்பி போறான். கண்ணன் மாதிரியே இருக்கான் இவன். அவனுடைய உடுப்புகள்லாம் அவன் உடுத்துட்டு அங்கே போய் அந்த உத்தவரை இந்த கோபிகைகள்லாம் சூழ்ந்துன்றா. கண்ணனை விட்டு பிரிஞ்சது, அதனால அவள்லாம் வந்து கிருஷ்ணனை நினைச்சு அப்படியே வருந்தி இது பண்றா. அப்ப அவளை சுத்தி ஒரு கருவண்டு வருது, பிரம்மரகீதம். அதை விரட்டுற சாக்குல கண்ணனை செல்லமா ஏசுறா இவெல்லாம். இதுதான் பிரம்மரகீதம்னு பாகவதத்துல வருது இல்லையா. அந்த பிரம்மரகீதத்தை ஆதாரமா வச்சுட்டு சூர்தாசர் ஆயிரக்கணக்கான பாட்டுக்கள் பாடி இருக்கார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த தொகுப்பு பாட்டுக்கள் தான் வந்து ஷூர் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பிருந்தாவனம் பூரா இந்த ஷூர் சாகர் கேட்கறதுக்கு ஜனங்கள் கூடி ஒரு காட்லயும் அப்படியே ஜனங்கள் கூடுவா. எல்லாரும் இந்த சூர்தாசருடைய பாட்டுக்களை பாடின்னு இருப்பா. இப்படி இந்த சூர்தாசருடைய காதுல வந்து துளசிதாசருடைய பாட்டு வந்து விழருது. எது ஸ்ரீராமச்சந்திர கிருபாளு பஜமன ஹரண பவபய தாருணம் இருக்கே, இந்த பாட்டு அவருடைய காதுல வந்து விழருது. உடனே அவர் வந்து சொக்கி போயிட்டார். இவரே ஆயிரக்கணக்கான பாட்டு பாடியிருக்காரு சூர்தாசர். ஆனா இந்த பாட்டு கேட்ட உடனே அவருக்கு மனசே இல்லை. உடனே அவர் சொல்றார், இதை யார் பாடினார், அவளை நான் உடனே பார்த்தாகணும், யார் இந்த பாட்டை பாடினது அப்படின்னு கேட்ட உடனே அவள்லாம் என்ன பண்ணா, அவர் வந்து சித்திரக்கூடத்துல இருக்கார், அவர் வந்து பாருங்க. சித்திரக்கூடத்துக்கு வந்துட்டார். இப்போ பிருந்தாவனத்துல இருந்து கிளம்பி சூர்தாசர் துளசிதாசரை பார்த்தார். அவர் என்ன பண்ணார், தான் எழுதின சில பதங்கள்லாம் பாடி காட்டினார். அதை கேட்ட துளசிதாசருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, உட்கார்ந்த இடத்துலயே பிருந்தாவன கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சிடுச்சு. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு துளசிதாசர் அழுதுட்டு கோகுலநாதன கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறார். இந்த சூர்தாசர் பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி சித்திரக்கூட்டத்துக்கு வந்து முன்ன என் மனசுல ஏத்தி உட்கார வச்சுட்டார். இந்த இடத்துல நீ உட்கார்ந்தது எனக்கு சந்தோஷம், இருந்தாலும் என் ராமனுக்கும் என்னுடைய உள்ளத்துல கொஞ்சம் இடம் கொடுப்பா, அவனை மறக்க அடிச்சிரு விடாதே என்ன அப்படின்னு கெஞ்சுறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேவார்ல இருந்து மீராபாய் என்ன பண்ற, கடிதம் எழுதி அனுப்புற இவருக்கு துளசிதாசருக்கு. அத வந்து மேவார்ல இருந்து ஒருத்தர் எடுத்துன்னு வர்றார், ஒரு பிராமணன் எடுத்துன்னு வர்றார். அதுல அவ என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, இந்த கிரிதாரி கிட்ட என்னுடைய மனசை பூரா பறி கொடுத்துட்டேன், இந்த என்னுடைய சொந்தக்கார அத்தனை பேருமா சேர்ந்துட்டு நான் வந்து இனிமே அந்த மாதிரி கிரிதாரி மேலெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, என் மனசை திருப்பறதுக்காக வேண்டி எனக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கா, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. இந்த துளசிதாசர் என்ன பண்ணார், அதுக்கு பதில் கடிதம் எழுதி கொடுக்கிறார். என்ன தொல்லை வேணாம் வரட்டும், ஆனா இஷ்ட தெய்வத்தை மட்டும் நம்ம மறந்தே போயிடக்கூடாது. உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூட விட்டுடலாம். பிரகலாதன் வந்து அப்பாவை விட்டுருலையா, இரணியகசிபுவை, விபீஷணன் வந்து ராவணனை தொடர்ந்து இல்லையா,
பரதன் வந்து கைகையை தொடர்ந்துள்ளையா, கோபிகைகள் குடும்பத்தையே விட்டுள்ளையா? இவாள்லாம் வந்து அவளை விட்டாலும் தனக்கும் சரி தனக்கு தொல்லை கொடுத்தவாளுக்கும் மேன்மையும் கொடுத்துருக்கா. அதனால வந்து நமக்கு உறவினர் வந்து நம்ம இஷ்ட தெய்வத்தினுடைய பக்தர்கள் தான். அதனால கண்ணில் திட்டிக்கிற மை வந்து கண்ணை குருடாக்குன்னா அந்த மையை யாராவது திட்டிப்பாளா? அதனால நீ உன்னுடைய தெய்வ பக்திக்கு ஊட்டமளித்து யார் உதவுறாளோ அந்த சாதுக்கள் வந்து வயசுல சின்னவாளா இருந்தாலும் சரி பெரியவாளா இருந்தாலும் சரி அவாதான் நம்மளுடைய ஆத்ம பந்துக்கள் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமா ஒரு பாடல் மாதிரியே எழுதி அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி கிரிதாரியை மறக்க வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னு நினைச்சிட்டார். அதுக்கு பதிலாக அவர் முடிக்கிறச்ச என்ன எழுதிட்டாருன்னா, ராமனையும் வைதேகியும் விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் முடிச்சிட்டார் அவர். இப்படி நிறைய பாட்டுக்கள் துளசிதாசர் இப்போ இயற்ற ஆரம்பிச்சிட்டார். அதுக்குன்னு அங்கே ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இந்த எல்லாத்தையும் பாட்டையும் ரொம்ப அழகாக பாடுவான். அவர் எழுற்றின பாடல்கள் எல்லாத்தையும் அவன் தன்னுடைய இனிமையான குரலில் திரும்பி பாடி காமிப்பான் இவருடைய பாட்டியே. அவர் என்ன பண்ணுவார், ஐயோ இந்த ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த பாட்டு, இதை திரும்பி பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசரை பாட சொல்லி அப்படியே மெய் சிலிட்டு போயிடுவார் துளசிதாசர். இப்போ வந்து அந்த பையன் வந்து இன்னொரு பதம் பாடுங்கோன்னு அவரை போட்டு பிடுங்க ஆரம்பிச்சுட்டான். அவரும் பாடிண்டே இருந்தார். அதெல்லாம் தான் வந்து ராமகீதாவளி, கிருஷ்ண கீதாவளி அப்படின்னு சொல்லிட்டு 1571 இதெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போ அனுமான் வருவார். ஒரு நாளைக்கு அனுமான் வந்தார். இந்த பாருப்பா, உனக்கு பெரிய வேலை காத்துருக்கு, நீ இப்போ உடனே அயோத்திக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னார். உடனே துளசிதாசர் நேரா சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பினார். அப்போ பிரயாகையில மேளா நடந்துட்டு இருக்கு. அங்க போனார், திரிவேணியில போனார், ஸ்நானம் பண்ணார், அட்சய வடத்தை வலம் வந்தார். அதுக்கப்புறம் அங்க வந்து அட்சய வடத்தை சுத்தி என்ன பண்ணார், நிறைய முனிவர்களுடைய பிம்பங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அங்கே ஒன்றா போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அந்த முனிவர்கள்லாம் ராத்திரி வந்தோடனே இந்த பிம்பம்லாம் அப்படியே உயிர் வந்துடுத்துதுக்கு. அதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தானா, ராமாயணம் தான் சொல்றது. ஆனா இவருக்கு வால்மீகி ராமாயணம் பூரா தெரியுமே, அது வால்மீகி ராமாயணம் கிடையாது. அது வந்து எதுலேருந்து இந்த ஸ்லோகம்லாம் சொல்றது, ஆனா இது ராமாயணம் தான் அப்படின்னு நினைச்சு பார்க்குறார். உடனே அவருக்கு நினைவு வந்துடுச்சு, சரி நம்ம குருநாதர் நரஹரி ஆனந்தர் கூட இதே ஸ்லோகம்லாம் சொல்லுவாரே அப்படின்னு இவருக்கு தோன்றது. உடனே என்ன பண்ற, உபன்யாசம் ஆறுது. அப்போ உடனே இந்த முனி பிம்பம்லாம் இருக்கு இல்லையா, அவளுடைய காலில் விழுந்து துளசிதாசர் கேட்கிறார், இப்போ நீங்க சொன்னாலே இந்த ஸ்லோகம்லாம் எந்த புஸ்தகத்துல இருக்கு, அது என்ன புக்கு அப்படின்னு கேட்கிறார். இது வந்து முதல்ல வந்து சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்னது. இதை வந்து யாக்ஞவல்கியர்னு ஒரு முனிவர் கேட்டுட்டு இருந்தார். அவர் வந்து பிரயாக கஷேத்திரத்துக்கு வந்துட்டு அதை வந்து பரத்வாஜ முனிவருக்கு சொன்னார். அதை நாங்க நேர்ல கேட்டிருக்கோம், அதை தான் நாங்க இப்ப திரும்பி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் துளசிதாசருக்கு ஒரே ஆச்சரியம். சிவபெருமான் தன் வாயால சொன்ன நூலா, இதை கேட்கணுமே அப்படின்னு மறுநாளும் அதே டயத்துக்கு அங்க ஆஜராயிட்டார். அந்த முனிவர்கள்லாம் சிலையாவே தான் இருக்கா, பேச்சு மூச்சு இல்லை. பல நாட்கள் அங்கேயே தங்கி இருந்து அவ ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒண்ணுமே காணும். உடனே என்னடா செய்யறது, நம்ம இப்ப என்ன பண்ணணும், இவ எடுத்து கொடுத்துட்டா, இப்ப எனக்கு வந்து பிடிக்கொள்ளல, அது என்ன நூல்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம குருநாதரையே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரா ராஜாப்பூருக்கு ஓடி வரார். ராஜாப்பூர்ல வந்து பார்த்தா அவர் குருநாதர் அங்க இல்லை. எங்க அப்படின்னு கேட்குறாங்க இருக்கிறவாள். அப்படியா, அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து சோரோ அப்படின்னு ஒரு இடம், அந்த சோரோன்றது வந்து எட்டா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்கதான் வந்து பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் செஞ்சுட்டு அந்த பூமி தேவியை மீட்டுன்னு அந்த தீர்த்தத்துல இருந்து தான் வெளியில வந்தார் அப்படின்றது. அது சூக்கர கஷேத்திரம் அப்படின்பா. அங்க ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளமே ஒரு 200 ஏக்கர் இருக்குமா. அந்த குளம் வந்து சதுரமாலாம் இருக்காது, அது ஒரு சுரக்கா மாதிரி நீண்டு இருக்கும். அந்த கரையில நிறைய படிக்கட்டு உண்டு. அங்க இருக்கிற குண்டத்துக்கு பேர் வந்து வராக குண்டம்னு பேரு. அங்க 36 காட் இருக்கான். அங்க அந்த அப்படியே கீழே இறங்கி வந்தா அங்க வராக பெருமாளுடைய கோயில் இருக்கும். இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துல வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் ஜனங்கள், பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து அவளுடைய பெரிய இறந்து போனவளுடைய அஸ்திகளை எடுத்துன்னு வந்து அங்கதான் கரைப்பா.
கரைச்சிட்டு பார்த்தானா எலும்பு தூள் ஒன்று கூட கிடைக்கவே கிடைக்காது, எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படியே பேர்பட்ட ஒரு தபோ பூமி அது. அங்கே நிறைய பேர் தபஸ் பண்ணி சித்தி பெற்றிருக்கா மகாபுருஷர்கள்லாம். அந்த ஊரே இதுக்கு தான் பிரசித்தம் கூட. அங்கே ஓடுற நதிக்கு வந்து விருத்த கங்கான்னு பேர். அந்த தீர்த்தத்தினுடைய அங்கே வந்து துளசிதாசருடைய ஒரு நினைவு மண்டபம் இருக்கான். இப்போ மண்டபத்தில் வந்து துளசிதாசர் வந்து கையில் ஒரு சுவடியை வச்சுட்டு எழுத்தாணியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பமும் இருக்கான். அந்த ஊரில் அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி யோகமுல்லான்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு இடிஞ்ச வீடு இருக்கு. அந்த இடத்துல துளசிதாசர் வாசம் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ அந்த வீடு இடிஞ்சு போயிடுத்து. ஆனால் அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து இந்த காதுக்கு பக்கத்து இந்த கரப்பான்லாம் வரும் இல்லையா, அந்த வியாதிக்கெல்லாம் அந்த மண்ணை வந்து இன்னைக்கும் உபயோகப்படுத்துறாளாம். அந்த மண்ணை வந்து நீரில் குழைச்சி போட்டால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாயிடும்னு அந்த ஊர்க்கார நம்புறார். அங்கே வந்து சேர்ந்துட்டார் துளசிதாசர். அங்கே வந்து தேடுறார், எங்க நம்ம குரு நரஹரி ஆனந்தர் எங்க இருக்கார் பார்க்குறார். அவர் வந்து தொண்டு கிழவராயிட்டார். இப்போ கண்ணு தெரியல, காது கேட்கல, ஆனால் ஓயாமல் உட்காந்துட்டு ராமநாமம் சொல்லின்னு இருக்கார். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், அழறார். தான் துளசிதாசர், நீங்கள் தானே என்னை இப்படி இந்த அளவுக்கு பண்ணேன், எனக்கு பூணூல் போட்டு வச்சு எனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு ராமாயணம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு காலை கட்டின்னு அழறார். உடனே அவர் அந்த கிழவர் அப்படியே எழுந்து இவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், தடவி கொடுக்குறார். கண்லேருந்து தாரையாக தண்ணி கொட்டுறது. சரி, உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணணும். சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொன்ன ராமகதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ற. கிழவருக்கா பேச முடியல, எப்படியோ தடுமாறி பல ஸ்லோகத்தை சொல்லிடுறார். நீ காசிக்கு போ, அங்கே அஸ்ஸி காட்டுக்கு போனேன்னா அங்கே அனுமான் வந்து பிரத்யக்ஷமாக இருக்கார், அவர் உனக்கு மீதி எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்ற. அவ்வளோதான். அங்கேருந்து நேராக கிளம்பி ஓடி 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 நடந்தே காசிக்கு வந்துடுறார். காசிக்கு வந்து அஸ்ஸி காட்டை வந்து சுத்துன்னு சுத்துறார். ஆஞ்சநேயர் அப்படி பிரார்த்திச்சுக்கிறார். முன்னாடிலாம் வந்து ஆஞ்சநேயர் அப்படி பிரத்யட்சமா நம்மளோட பேசுவாரே, இப்ப என்ன நம்மளுக்கு தரிசனமே ஆகலையேன்னு அழறார். சரி, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குருநாதர் சொன்ன ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வர்றது. முதல்ல அதெல்லாத்தையும் எழுதி வைப்போன்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல அதெல்லாத்தையும் ஓலையில எழுதுறார். அந்த ஓலையை என்ன பண்றார், ராத்திரி எடுத்து கட்டி வச்சுட்டு காலையில அவசரமா அந்த ஓலை சுவடியை பிரிச்சா அந்த ஓலை சுவடியில ஒரு எழுத்தும் காணும். சரி, மறுபடியும் எழுதுறார், மறுபடியும் அது பதியவே இல்லை. இப்படி பல நாள் போயிடுறது. இப்படி ஒரு வாரமா அவர் எழுதி வைக்கிறார். மறுநாளைக்கு அதுலேருந்து என்ன எழுதணும்னு பார்க்குறாரு. பார்த்தா எழுதினது எதுவுமே அதில் இருக்காது, காலியாக இருக்கும் அந்த சுவடி. 8 நாளாக எடுத்து அன்னைக்கு ராத்திரி கனவுல காசி விஸ்வநாதர் வரார். வந்துட்டு சொல்றார், அப்பா, ராமனை பற்றி சம்ஸ்கிருதத்தில் பல பேர் எழுதி வச்சாச்சு, நிறைய காவியங்களும் ராமனை பற்றி வந்துடுது. ஆனால் அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அது நாட்டு ஜனங்களுக்கு அது போய் சேரலை. அதனால ஜனங்களா வந்து ராமநாமத்தில் அவ்வளோ தாகமாக இருக்கா, நம்ம வாயால் நம்ம பாட மாட்டோமா அப்படின்னு ஏங்குறா. அதனால் நீ சம்ஸ்கிருத மொழியில் எது பண்ணாலும் அது பிரயோஜனத்துக்கு வராது. அதனால் இப்போ பிராகிருத பாஷை, இப்போ அவெல்லாம் என்ன பேசுகிறாளோ அதை அப்படியே அந்த பாஷையில் நீ ராமாயணத்தை எழுது. அதை அவ பாடினா அப்படின்னா சாமகானம் பண்ணா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அந்த அளவுக்கு என் மனசு சந்தோஷப்படும்பா. அது எவ்வளோ கொச்சையாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ தப்பாக வேணா சொல்லட்டும், ஆனால் உன் வாயிலேருந்து என்ன வருதோ ராமாயணத்தை பற்றி இனிமே வரப்போகிறது எல்லாமே ரொம்ப ஜீவ கலையோடு இருக்கும். அது ரொம்ப வருஷ காலம் பாரத தேசத்தில் எல்லாரும் இதை சொல்ல ஆரம்பிச்சிருவார். மக்களுக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் இதுதான் ஜீவாதாரமாக இருக்க போகிறது. இந்த பாடினாலே அவளுடைய கஷ்டங்கள்லாம் வெடிஞ்சு போயிடும். அதனால் நீ வந்து ராமர் பிடிச்சிக்கிறத தவிர வேற கதியே கிடையாது இந்த கலியுகத்தில். அதனால் வேண்டி எல்லாரும் ராமநாமத்தையும் இந்த நீ பாடின இந்த பாடப்போகிற இந்த ராமாயணத்தையும் ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து பாடுவா. நான் அதை ரொம்ப விரும்பி கேட்பேன். இது என்னுடைய வார்த்தையை நீ வந்து நம்பு, சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். இவர் உடனே திடுக்கிட்டுன்னு அப்படி எழுந்துக்கிறார். எதிர்க்க பார்த்தா அனுமார் தரிசனம் ஆறுது. உடனே நான் உன்னை அயோத்திக்கு போக சொன்னேனே அப்படின்னு திரும்பி கேட்குறார். சொன்னேன்,
ஆனா நீங்க தானே இப்படி எல்லாத்தையும் எங்கெங்கயோ என்ன சுத்த வச்சுட்டு இருக்கேன். பிரயாகுல ஒரு கிரகம், சூக்கரம் போனேன், அங்க ஒரு கருணை, இங்க காசியில ஒரு தயவு, இதெல்லாம் எப்படி கிடைச்சது? எல்லாம் உங்களுடைய கிருப்பையினால் தான். நானாவா திரும்பி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டார். சரி சரி, சிரிச்சுட்டே ஆஞ்சநேயர், இப்ப நீங்க கிளம்பிய அயோத்திக்கு போங்கோ அப்படின்னு சொல்ற. 2 நாள் நடந்து 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 துளசிதாசர் காசிலேருந்து அயோத்தி பக்கம் தானே வந்து சேர்ந்துட்டார். சரையூல போறார், ஸ்நானம் பண்றார், சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார், கங்கை ஜலத்தை சரையு ஜலத்தை முண்டுக்கிறார். வரார். வந்தவுடனே ஒரு சாது ஒருத்தர் வரார். நீங்க என்னோட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். எங்க போகணும், நீங்க யாரு, என்ன நீங்க என்னோட வாங்கோன்னு சொல்றீங்களே, என்ன நீங்க வாங்கோ, நீங்க வந்தெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. சரின்னு இவர் அப்படியே நடந்து நடந்து அவர் பின்னாடியே போறார். ஒரு இடத்துல பார்த்தோன்னா பெரிய ஆலமரம், அந்த நிழல்ல ஒரு பெரிய தாழ்வாரம் மாதிரி ஒரு இடம், அதுக்கு மேல ஒரு கல் மேடை. நான் அங்க ஒரு பெரியவர் இருக்கார். சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறார் அவர். அவரை போய் வணங்கி பார்க்கறாரு துளசிதாசர். உடனே அந்த பெரியவர் எழுந்துக்கிறார். என்ன அப்படின்னு இவர் கேட்குறார். நீங்க ஏன் எழுந்துக்கிறேள் அப்படின்னு கேட்குறார். இல்லப்பா, உனக்காக தான் இந்த இடமே இருக்கு, இந்த இடத்த நான் தான் இப்படி தயார் செஞ்சு வச்சிருக்கேன். என் குருநாதர் வந்து நீங்க ஒரு நாள் வருவேள், வந்த உடனே உங்ககிட்ட இந்த இடப்படைக்கும்படி சொல்லியிருக்கார். உடனே இது வந்து பெரிய சித்தி ஸ்தலம், நீங்க இங்க உட்கார்ந்துட்டு எது நினைச்சாலும் எது சொன்னாலும் அது அப்படியே பலிக்கும். உங்களுக்காக வேண்டி எதிர்க்க பார்த்தல ஒரு பர்ணசாலையும் நான் தான் பண்ணி வச்சிருக்கேன், என் வேலை இதோட முடிஞ்சுது அப்படின்றாரு அந்த பெரியவர். உடனே அவர் நின்றுட இடத்துல ஒரு பெரிய நெருப்பு பொறி மாதிரி ஒன்று தெரிக்கிறது. அந்த நெருப்பு பொறியில அப்படியே அந்த பெரியவர் மறைஞ்சு போயிட்டார். துளசிதாசருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுத்து. அன்னைக்கு வந்து சித்திரை மாசம் நவமி, ராமனுடைய பிறந்த நாள், செவ்வாய்க்கிழமை. சரையுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். மகாகணபதி, பார்வதி, பரமேஸ்வரன், நாரதர், வால்மீகி முனிவர், ஆதிசேஷன், சரஸ்வதி, இவா எல்லாரையும் தியானம் பண்ணி தியான மங்களாச்சரண ஸ்லோகங்கள் எழுதுறார். அனுமான் வரார். மஞ்சமஞ்சேல்னு ஒரு புதிய சுவடி கட்டு, ஒரு எழுத்தாணி, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஆஞ்சநேயர் இப்போ அதை கொடுக்குறார் இவர்கிட்ட. கொடுக்கறதோட இல்லாமல் இவரை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறார். எதிர்க்க அவர் ஆசீர்வாதம் பண்ண அடுத்த க்ஷணம் எதிர்க்க கணபதியும் சரஸ்வதியும் பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குறார். உடனே ஆரம்பிக்கிறார், எழுதுறார் எழுதுறார், எழுதிண்டே இருக்கிறார். என்ன ஸ்நானம் பண்ணணுமா, ஏதாவது சாப்பிடணுமா, என்ன பண்ணணும், எதுவுமே அவருக்கு ஒன்றுமே, எல்லாம் அப்படியே இயந்திர கதியில் நடந்துட்டு இருக்கு. யாராவது ஏதாவது எடுத்துன்னு வந்து கொடுத்தானா சாப்பிடுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் எழுதிண்டே இருப்பார். இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே எதிர்க்க ஒரு காட்சி அடுத்த காட்சி அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். காகபுஜுண்டி அப்படின்ற அந்த முனிவர், அவருக்கு அந்த காக்கா வந்து ராமாயணம் சொல்ற மாதிரி பார்த்தாருன்னு சொன்னேன் இல்லையா மானச பொய்கையில, அந்த காகபுஜுண்டி முனிவர்கிட்ட கருட பகவான் உட்கார்ந்துண்டு கதையை கேட்கறது. சிவபெருமான் அங்க இருக்கிறது, யாக்ஞவல்கிய முனிவர் அங்க இருக்கிறது, அவர் கேட்கறது. சிவபெருமான் வந்து அகஸ்திய ஆசிரமம் போறது, வழியில சீதையை பறி கொடுத்தது, அப்புறம் ராமனுடைய பரிதாபமான கோலம், இதெல்லாம் அப்படியே வரிசையா ஒரு காட்சியா தோண்டினே வருது. காட்சியெல்லாம் வேகமா போகும், சில சமயத்துல மெதுவா போகும். எல்லாத்தையும் ஊன்றி கவனிப்பாரு. அதிசயமும் ஆச்சரியமும் மனசுல அப்படியே பொங்கி வரும். உடனே ஆதிசேஷனையும் சரஸ்வதியும் தான் தியானம் பண்ணி, அம்மா வாமா நீதாம்மா இதை சொல்லணும், எனக்கு சொல்லவே முடியல, திணறது எனக்கு வார்த்தைகள்லாம் அப்படின்னு. உடனே என்னவோ தோணும், அப்படியே கிடு கிடு கிடுன்னு எழுதுவார். ரெண்டுமே பார்க்குற காட்சி அத்தனையும் சத்தியம் தானே. அந்த அனுபவம் வேற இவருக்கு கிடைக்கிறது. சில காட்சியெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் அவர் கண்ணுக்கு முன்னாடி. அப்போ வந்து உங்களை முடுக்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்ப்பார். அப்படியே அதெல்லாம் அப்படியே எழுதுவார். அவருக்கு எதிர்க்க ஜனங்கள் அப்படியே, கிராமத்து ஜனங்கள் அப்படியே, என்ன பண்றாரு இவர் ஒண்ணுமே புரியலையே, எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம், கிரீச் கிரீச் கிரீச்னு அவர் எழுதிண்டே இருக்கார். இதோ பாருங்க ராமனை, என்ன அழகு பார்த்தேளா, என்ன ஒய்யாரமா இருக்கான்னு பார்த்தேளா அப்படின்னு சொல்லிட்டுவார். சீதாதேவி அம்மா நமஸ்காரம் அப்படின்பார். அதோ பாருங்க தசரதரை பார்த்தேளா, என்னோ கீழே விழுந்து இப்படி தரையில விழுந்து துடிக்கிறாரேன்னு அப்படின்னு அழுவார். இந்த கன்றாவிலாம் என்னால் சொல்லி மாளலையே, நான் என்னப்பா பண்ணுவேன், என்ன கஷ்டம்ப்பா, கோசலை தான் என்ன இப்படி பொறுமையா இருக்காளே, ராமனை பெத்தவள் இல்லையா, அதனால அவளுக்கு இவ்வளோ பொறுமை அப்படின்னு சொல்லுவார். இப்படியே அந்த ஜனங்கள்லாம் அது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பார். சில சமயத்தில் அந்த என்ன எழுதுறாரோ அந்த சௌப்பாயினா செய்யுள், அந்த செய்யுள்லாம் அப்படியே வர்ணிப்பார். இதெல்லாம் யாவா ஜனங்கள்லாம் உட்காந்து கேட்பா, அழுவா.
ஆனந்த கண்ணீர் வடிப்பார். இப்படியே இவர் எழுதுறார் எழுதுறார் எழுதுறார். 2 வருஷம் 7.5 மாசத்துக்கு மேல எழுதி முடிச்சிட்டார். ராமசரித மானசம் பூரா எழுதி முடிச்சிட்டார். மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி, அன்னைய தினம் வைகுண்ட ஏகாதசி. சுபம் ஹரிகி ஓம் தத்ச அப்படின்னு எழுதி முடிச்சிட்டார். எழுதின அந்த அத்தனை சுவடியும் கட்டினார். அதை அந்த பீட்டத்து மேலே வச்சார். எழுந்து அந்த சுவடிகளை நமஸ்காரம் பண்ணிட்டார். இதை முதல்ல என்ன பண்ணார், அங்கே கேட்குற பாக்கியம் வந்து மிதிலாபுரியில் இருந்து ஒரு சாது ஸ்ரீ ரூபாருண கோஸ்வாமி அப்படின்றவர் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த துளசிதாசரையும் அவர் எழுதி குமிச்சிருந்த அத்தனை சுவடிகளையும் எடுத்து தன்னுடைய பல்லக்கில் வச்சுட்டார். அவரை தன்னோட ஊருக்கு அழைச்சின்னு போனார். அவர் வந்து ராமனை வந்து எப்போவுமே தன்னுடைய மாப்பிள்ளையாக நினச்சி தான் உபச்சாரம் பண்ணி வர்றவர். துளசிதாசரை முதல்ல பூரா படிக்க சொல்லி கேட்டார். ஸ்ரத்தையாக கேட்பார். சீதா கல்யாணம் கட்டம் வந்தது. அதை படிக்கும்போது தன்னையே ஜனகராக நினச்சிக்கிறார், துளசிதாசரை தசரதராக நினச்சிக்கிறார், ஊர் மக்கள் எல்லாரையும் ஜனகருடைய பிரஜைகளாக நினச்சிக்கிறார். எவ்வளவு விமரிசையாக இந்த துளசி மானஸில் அவர் வர்ணிச்சிருக்காரோ அத்தனை விமரிசையும் நடத்தி காமிச்சார். அப்படியே அந்த சீதா கல்யாண வைபவ கட்டம் ஜனங்கள் அத்தனை பேரும் திரும்பி ஒரு சீதா கல்யாணத்தை அப்படியே நேரடியில் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு வைபவமாக அந்த சீதா கல்யாணத்தை கொண்டாடினார். துளசிதாசருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்த உடனே இப்படி ஒரு வரவேற்பா இந்த நம்மளுடைய கிரந்தத்துக்கு இப்படி ஒரு வைபவமாக நான் நினச்சி அப்படியே மனசார பிரார்த்திச்சுக்கிறார். சரஸ்வதி மாதாவையும் கணபதியும் அப்படி பிரார்த்திச்சுக்கிறார். இப்படி 9 நாள் நவாகம் முடிஞ்சது. ஹனுமான் வந்தார். சரி, வந்த வேலை முடிஞ்சுடுத்து, இப்போ நீ காசிக்கு கிளம்புறியா? இதை பற்றி நம்ம காசியில் போய் விசேஷனோட காதில் போடணும், அவர் தான் ஆவலாக அங்கே காத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறார். உடனே துளசிதாசர் இந்த சுவடிகள்லாம் எடுத்து கட்டிண்டு அங்கே நேராக காசிக்கு ஓடி வரார். காசியில் விஸ்வநாதர் சன்னதிக்கு எதிர்க்க விடிய காலை வேலை, எல்லாம் நிறைய மேதாவிகள் துறவிகள் எல்லாரும் இருக்கார். துளசிதாசருக்கு முன்னாடி ஒரு பெரிய பீட்டத்தை எடுத்துன்னு வந்து வச்சார். துளசிதாசர் இப்போ தான் எழுதின ராமாயணத்தை அப்படியே படிக்கிறார். எல்லாம் உட்கார்ந்துன்றவா அத்தனை பேரும் ஆடாம அசையாம எல்லாம் கேட்குறா. கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டா எல்லா சாதுக்கள்லாம் கூடி ஒரு நிர்ணயம் செஞ்சா. இதில் வால்மீகி ராமாயணத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை எப்படி நாங்கள் ஒத்துக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஒத்தத்தர் ஒரு இதை எழுப்புறா. சொல்றார், நான் படிக்கிறேன், படிக்கும்போது நடுவில் பேசாதீங்க. என்ன நீங்கள் கேட்கணும்னு நினச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, நடுவில் பேசாதீங்க. அன்னன்னைக்கு நான் என்னென்ன பகுதி படித்து முடிச்சேனோ அது எல்லாத்தையும் விஸ்வநாதருக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் நான் வச்சுடுறேன். முழுசாக படித்து முடித்த உடனே விஸ்வேஸ்வரன் என்ன சொல்கிறாரோ, நீங்கள் இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லைன்னா சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போய் விஸ்வேஸ்வரன்கிட்ட அன்னன்னைய கட்ட முடிஞ்ச உடனே எடுத்துன்னு போய் வச்சுருவோம். கடைசியில் அவர் ஏதாவது சூச்சகம் கொடுக்கட்டும், அது பிரகாரம் நம்ம நடப்போம், நானும் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார் துளசிதாசர். கடைசி நாள் 9ஆம் நாள் பாராயணம் பூரா முடிஞ்சுது. ராத்திரி பூரா நாம சங்கீர்த்தனம் விடாமல் நடக்கிறது. மறுநாளைக்கு காலையில் எல்லாரும் அவள் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு நேராக அவளுடைய நித்திய அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு விஸ்வநாதர் கோயிலுக்கு ஓடி வரா. எல்லாரும் பார்த்தா அங்கே துளசிதாசர் ஹனுமான் சொல்ல இதை நான் பண்ணியிருக்கேன், அதனால இது இனி எப்படி சொன்னாலும் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறா, எது எப்படி இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன்னு சிவபெருமானுடைய ஆக்னைக்காக கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கிற. பெரிய கதவை திறக்கிறா. ஒரு பெரிய ஓசை கேட்கறது, சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு. உடனே சன்னதியை திறந்த உடனே அங்கே இருந்த குசைஞ்சிலாம் பாராதனை பண்ணுறா. அந்த வரிசையாக அடுக்கி வச்சிருக்கா இல்லையா, இத்தனை நாள் 9 நாள் சுவடிகளையும் எல்லாத்து மேலேயும் விஸ்வேஸ்வரன் தான் கட்டின்னு இருந்த வஸ்திரத்தை அது மேலே போட்டு அதுக்கு மேலே பெரிய எழுத்து சகப்பு கலரில் சத்தியம் சிவம் சுந்தரம்னு எழுதியிருக்கு. உடனே எல்லாரும் பார்க்குறா. அது மேலே புஷ்பங்கள், அது மேலே சந்தனங்கள், அது மேலே எல்லாம் கொட்டி கிடக்கு மாலையெல்லாம். உடனே ஹரஹர மகாதேவ்னு எல்லாரும் கோஷம் போடுறா. எல்லாரும் ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து போயிடுறா. உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே
அந்த கொசாயஞ்சி என்ன பண்ணுறார், அந்த எல்லா சுவடிகளையும் எடுத்து அந்த விஸ்வநாதருடைய பிரசாதத்தோட துளசிதாசர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை எல்லாம் பண்ணி எல்லாம் கோஸ்வாமி துளசிதாசர் ஜே அப்படின்னு கோஷம் அப்படியே வானை பொழக்கிறது. மக்கள் அமைதியாக ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆறுது. இப்போ துளசிதாசருடைய புகழ் அந்த காசி கஷேத்திரம் பூரா பரவிடுத்து. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறா, அதில் பிரதி எடுக்கிறா. அந்த ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து இந்த 2-3 மாத காலம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஓலைச்சுவடியில் அவா பிரதி எடுத்துன்னு அலைஞ்சிடுறா. இந்த பிரதி எழுதுறா இல்லையா, அவளுக்கு கிராக்கி ஏற்பட்டுட்டு இப்போ காசி வித்வான்களுக்கிட்டயே இந்த இருந்த மதிப்புலாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுத்து. எல்லாருமே இந்த துளசி ராமாயணம் தான் எங்கே பார்த்தாலும் பரவலாக பேசுறதும் அதை பற்றி இந்த அரங்கேற்றம் மாதிரி அது நடந்தா அதை அப்படி ஒரு பெரிய வைபவமாக துளசி ராமாயணத்தை ஊர் பூரா கொண்டாடுறார். இன்னும் வித்வான்கள்லாம் பேசிக்கிறா, இவ்வளோ இலக்கண பிழை இருக்குது இதில், இதுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், இதுக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பகவான் முதற்கொண்டு எல்லாம் இதுக்கு இப்படி சத்தியம் சிவம் சுந்தரன்னு எழுதி அப்படி பெருமைப்படுத்திட்டா. உண்மையிலேயே உயர்ந்த நூலாக இருக்கணும் அப்படின்னா இலக்கண பிழையாவது இல்லாமல் இருக்கணும் இல்லையா? இதில் பார்த்தானா ஏகப்பட்ட சொற்பிழை இருக்குது, கருத்து பிழை இருக்குமான்னு இன்னும் நாங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை. அப்படி இப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறா இந்த பண்டிதர்கள்லாம் ஒரு பக்கம். இப்போ கொஞ்சம் பணங்காசு இருக்கிற பணக்கார பண்டிதர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, இந்த மூலப்பிரதி இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது துளசிதாசர்கிட்டேருந்து திருடின்னு ஏற்பாடு பண்ணுறா. இவரும் அஸ்ஸிகாட்டில் தானே முஸ்டின் வர்றார். அஸ்ஸிகாட்டில் ஒரு குடிசையில் இருந்துருக்கார். ராத்திரி என்னாச்சு, இந்த துளசிதாசருடைய வீட்டுக்குள்ள ஒரு 10-20 பேர் பூந்துடுறா. அவ புகுறதுக்கும் அங்கேருந்து பார்த்தனா ஒரு பெரிய பெரிய குரங்குகள் எல்லாம் அது 10-20 குரங்கு அந்த முத்தத்தில் குதிக்கிறது. எமன் திருட வந்தானோ அவன் எல்லாத்தையும் அப்படியே வாலினால் அப்படியே வளர்த்து சுற்றி பிடிச்சிட்டு அப்படியே ஓங்கி கங்கை படிக்கட்டில் எடுத்துன்னு போய் அப்படியே அவளை போட்டு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறது. எல்லாம் அவா உருண்டு போய் கங்கை பிரவாகத்தில் போய் விழுந்துடுறா. அப்புறம் சமாளிச்சுன்னு அப்படி இப்படி எழுந்து ஓடி போயிடுறா. போனா அதில். இதுக்கப்புறம் இந்த சாதுக்கள்லாம் என்ன பண்ணா, எல்லாம் ஒன்று கூடி நேராக போய் காஷியில், இந்த அக்பர் தானே அப்போ இருந்துட்டுருக்கார், அக்பருடைய பிரதிநிதி தோடர்மால்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன்கிட்ட போய் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்கிறார். உடனே தோடர்மால் என்ன பண்ணுறார், கிளம்பி நேராக துளசிதாஸ்கிட்ட ஓடி வரார். நீங்கள் எழுதின பிரதி இருக்கு இல்லையா, அதை முதல்ல இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்கோ, அதை நாங்கள் அரசாங்கத்தில் எங்ககிட்ட நேர்பார்வையில் இருக்கட்டும். நாங்கள் என்ன பண்ணுவோம், அரசாங்கத்துக்குன்னு சில ரைட்டர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளை கொண்டு பிரதி எடுக்க வைக்கிறோம், அதை வச்சு நம்ம யாருக்கெல்லாம் விநியோகம் ஒன்றுமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, காசியில் வட்டேஸ்வர பச்சா அப்படின்னு ஒரு தாந்திரிக் ஒருத்தர் இருக்கான். அவன் பைரவ உபாசகரவன். அவன் என்ன பண்ணுறா, இந்த ஏவல் வச்சுடுறா துளசிதாசரை, அவருக்கு எப்படியாவது மயங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வட்டேஸ்வர மித்திரர் என்ன பண்ணுறாரு, சொன்னது பிரகாரம் ஒரு மந்திரத்தை எழுதி இந்த துளசிதாசருடைய குடிசையினோட முகப்பில் வச்சுட்டார். மறுநாளைக்கு காத்தால என்ன ஆறுது, அதை ஒரு குரங்கு என்ன பண்ணுறது, அதை எடுத்துன்னு அந்த வடவேஸ்வர மிஸ்தனுடைய தலையிலேயே போட்டுது. அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. இவா ஒரு பிளான் பண்ணி அந்த குடிசையில் போடணும் பார்த்தான். இந்த குரங்கு என்ன பண்ணித்து, குரங்குனா அனுமன் தான், என்ன பண்ணித்து, அதை எடுத்துன்னு போய் இந்த வடேஸ்வர மித்திரருடைய தலையிலேயே அந்த சுவடியை போட்டுது. அடுத்த நிமிஷம் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுது. இப்போ என்னடா இது, எதோலாம் பண்ணி பார்த்தாலும் இந்த துளசிதாசருடைய இது புகழ் ஓய மாட்டேன்றது அப்படின்னு பண்டிதாள்லாம் ஒரே மனசு குமிஞ்சு போகிறான். சரி, இந்த துளசி மானஸ் ரொம்ப வேகமாக பரவிண்டு வருது, எல்லாரும் இதை புகழ்ந்து சொல்கிறா, உடனே காரிய சித்தி ஆயிடுத்துன்னு வேற சொல்கிறா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது இதை இதுக்கு ஏதாவது ஒரு மாசு கற்பிச்சிடணும் அப்படின்னு அந்த காலத்தில் இந்த மதுசூதன சரஸ்வதி தான் அங்கே இருக்கார் காஷியில். அவர் ரொம்ப பெரிய வேதாந்த வித்வான். அவர்
சங்கர பகவத்பாதாளி இயற்றின புஸ்தகத்துக்கு மேலேயே அந்த நூல்கள் மேலேயே ஏகப்பட்ட குற்றம் குறையெல்லாம் சொன்னதெல்லாம் இந்த மதுசூதன சரஸ்வதி தான் வந்து என்ன பண்ணுறார், அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த நூலினுடைய உண்மைத்தன்மை என்னவோ அதை வந்து நிலைநாட்டினார். யாருன்னா இந்த மதுசூதன சரஸ்வதி தான். அவர் வந்து எல்லார் மாதிரியும் வேதாந்தினா வரட்டு வேதாந்தி கிடையாது. அவர் சாக்ஷாத் கிருஷ்ண பக்தர். அவர் இந்த காசியில் இருக்கிற எல்லா பண்டிதருக்குமே இந்த மதுசூதன சரஸ்வதி கிட்ட ரொம்ப மதிப்பு அதிகம் உண்டு. அதனால அவள்லாம் என்ன பண்ணுறா, சரி நம்ம அவர்கிட்ட போவோம் அப்படின்னு இவள் எல்லாருமே கிளம்பி, இந்த பண்டிதர்கள்லாம் நேராக கிளம்பி போய் மதுசூதன சரஸ்வதி கிட்ட வந்து, இந்த துளசிதாசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே கொச்ச மொழி, ஒரே இலக்கண பிழை, அதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, கண்ணா பின்னான்னு ராமாயணத்தை எழுதியிருக்கார், அதை நம்ம ஒத்துக்கவே முடியாது. அதனால வேண்டி காசி விஸ்வேஸ்வரர் கோயிலில் இருக்கிற பண்டாக்கள்லாம் என்ன பண்ணிட்டா, விஸ்வேஸ்வரோட காலில் போய் விழுந்து சத்தியம் சிவம் சுந்தரம்னு ஒரு முத்திரையை அது மேலே குத்த வச்சுட்டா, இது ஒரு புரளி தான், ஆக்சுவலாக இதை நாங்கள் நம்ப முடியாது, நீங்கள் வேணால் அதை எடுத்து படித்து பாருங்கோ, ஒரு சௌப்பாயிலேயே 10 தப்பு இருக்கும், 10 அபத்தங்கள் இருக்கும், ஒரு தோஹா பார்த்தேன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். பகவான் ராமனை வந்து இப்படி கொச்சையாக பாடுறதுன்றது மகா அபச்சாரம். ஏன் வால்மீகி ராமாயணம் இருக்கும்போது இவர் என்ன தனியாக ஒரு ராமாயணம் பண்ணுறது? அதனால வேண்டி இது பிரச்சாரம் மட்டும் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த உலகத்துக்கே இது ஒரு பெரிய களங்கம். இது வந்து ராமனுக்கே, ஒரு ராமனுடைய பெருமைக்கே இது வந்து பெருமை சேர்க்காது அப்படின்லாம் சொல்லி முறையிட்டுக்கிறார். அவ மனசில் இருக்கிற வைத்தச்செல்லாம் அப்படியே வார்த்தையில் சொல்லி அவர்கிட்ட சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிறார். உடனே மதுசூதன சரஸ்வதி சொல்கிறார், சரி நீங்கள்லாம் கிளம்பி போயிட்டு வாங்கோ, என்னன்னு பார்க்குறேன், அப்புறம் நான் என்னுடைய அபிப்பிராயம் என்னவோ அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவாள்லாம் சொல்கிறா. உடனே தோடர்மால் சொல்கிறார், அப்படியா சரி, நான் அப்படின்னா துளசிதாசரோட பிரதி இப்போ நான் தானே வாங்கி வச்சுருக்கேன், நான் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசருடைய மூல சுவடியை எடுத்துன்னு வந்து மதுசூதன சரஸ்வதி கிட்ட அவர் தோடர்மாலை கொண்டு வந்து கொடுத்துட்றார். உடனே மதுசூதன சரஸ்வதி அதை பூரா படிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ மற்ற சாஸ்திரங்கள்லாம் நின்று போயிடுத்து, அனுஷ்டானம்லாம் நின்று போயிடுத்து, தார 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 தாரையா கண்லேருந்து தண்ணி வழிஞ்சுட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த கையில் மானச துளசிதாசர் எழுதின இந்த ராம் சரித்த மானசை வச்சுன்னு படிச்சுட்டே இருக்கார். எல்லாம் முடிச்சிட்டார். எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டு அமிச்சார். அன்னைக்கு சாயங்காலம் இன்னே சொன்னார், நீங்கள்லாம் வந்துட்டேலா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும். இந்த காசி கஷேத்திரத்துக்கு என்னப்பா இன்னொரு பேர், இதுக்கு ஆனந்த கானனம்னு பேர், இதுதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே. பரமேஸ்வரன் வந்து பிரளய காலத்தில் இந்த மகா ஸ்மசான கஷேத்திரத்தை தன்னுடைய சூலத்தினுடைய நுனியில பிடிச்சிருக்கார்ப்பா. பிரளயமே இத்தனை தடவை வந்தாலும் இந்த காசி கஷேத்திரத்துக்கு மட்டும் என்றைக்குமே அழிவு கிடையாதுப்பா. அவர் தன்னுடைய திருசூலத்தினுடைய நுனியில இந்த காசி கஷேத்திரத்தை வச்சுருக்கார். இங்கேயே தான் அவர் சதா ஆனந்த நடனம் ஆடின்னு இருக்கார். படைப்புலாம் திரும்பி பிரளயம் முடிஞ்சு படைப்புலாம் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இதை இறக்கி வச்சிருவார். இப்படி எத்தனையோ பிரளயம் வந்தாச்சு, ஆனால் இந்த வாரணாசி கஷேத்திரத்துக்கு மட்டும் என்றைக்குமே அழிவு கிடையாதுப்பா. இதுக்கு ஒரு பெரிய பெருமை இப்போ சேர்ந்துடுத்து. என்ன அப்படின்னு கேட்டால், துளசி வந்து ஒரு செடி இல்லைப்பா, அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துடுத்துப்பா. இந்த மரம் முளைச்சிருக்கு, இங்கே நடமாடுறது, இந்த துளசியினுடைய மனம் வீசுகிற இடம்லாம் அப்படியே புனிதம் ஆயிடும்பா. இந்த துளசி மரத்தை சுற்றி வர்றது ஒரு வண்டு, அந்த வண்டு யார் தெரியுமா, அதுதான் ராமன், சாட்சாத் என் கண்ணுக்கு புலப்படுறான்ப்பா. ராமனே இந்த நூலை தான்ப்பா உபாசிச்சுருக்கார் இன்னைய தேதி வரைக்கும். இந்த ராமச்சரித்த மானசனால ராமனுடைய நாமத்தினுடைய பெருமை பல மடங்காக உயரப்போகிறதுப்பா. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் அவன் இந்த க்ஷேத்திரத்தில் மறிச்சுட்டான் அப்படின்னா அவனுடைய காதில் வந்து சாட்சாத் பரமேஸ்வரனே தன்னுடைய ராமநாமத்தை ஊதுறார் இல்லையா, அதனாலேயே அவன் மோட்சத்தை அடைய போகிறான். இந்த கிரந்தத்தில் மொழி வந்து ரொம்ப கொச்சையாக இருக்குது, இதில் வந்து இலக்கண பிழை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், உண்மைதான். ஆனால் அதோட இந்த மானசத்துக்கு ஜீவக்கலை இருக்கேப்பா. உங்களுக்கு தெரியும், சரவ மந்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சில மந்திரங்கள்லாம் வந்து விஷக்கடி, தேள் கொட்டு, பில்லி சூன்யம் இதுலேருந்துலாம் காப்பாற்றுறதுக்கு ஏற்பட்ட மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த மந்திரத்தினுடைய அக்ஷரங்களை பார்த்தேன்னா அது ஒன்றுத்துக்கு ஒன்றும் ஒட்டாது, அதுக்கு அர்த்தமும் கிடையாது. ஆனால் அதை உச்சாடனம் வந்து இந்த கிராமத்தில் இந்த மலைவாசிகள் அவள்லாம் அதை உச்சாடனம் செஞ்சார்னா உடனே அது பலிக்கும், உடனே அவளுக்கு அந்த நோய் அவளை விட்டு போயிடும்.
அப்போ இந்த மந்திரங்கள்லாம் வந்து பகவான் விஸ்வேஸ்வரனே கிராதனா ஒரு தடவை வந்தார் இல்லையா, அர்ஜுனனோட போரிடுறதுக்கு வேடனா வந்த போது எடுத்த போது உச்சரித்த மந்திரங்கள்ப்பா அப்படின்னு இந்த பெரியவாள்லாம் சொல்றது. ஆகவே அருள்மொழியிலெல்லாம் இலக்கணப்பிழை இருக்கா, சொல் பிழை இருக்கா, எதுவுமே பார்க்கக்கூடாதுப்பா. அதை வந்து ஓயாம பலமுறை ராமாயணத்தை பாராயணம் பண்ண நரஹரி ஆனந்தருடைய சீடர்ப்பா இவர் வந்து அருள் வாக்கு பெற்றிருக்கார். பகவான் அனுமான் வந்து இவருக்கு வந்து பிரத்யக்ஷம். இவர் ராமனையும் தரிசனமும் பண்ணியிருக்கார். அனுமான் சதா சர்வ காலம் துளசிதாசரோடையே தான் இருந்துட்டு இருக்கார். இப்போ வந்து ராமனை பற்றி இவர் ஏதாவது தவறாக எழுந்திருந்தா முதல்ல அனுமான் இவரை சும்மா விடுவாரா? அதனால வேண்டி அசிகாட்டில் பார்த்தெல்லாம் எப்போ பார்த்தாலும் மறந்துலவே தான் ஒளிஞ்சுட்டு இருக்கார் அனுமான். இந்த மானசத்தையே தான் அவர் சதா சர்வ காலமும் பாராயணமும் பண்ணிட்டு வரார். அதனால இனிமேல் யாருமே இதை வீணா குறை சொல்லாதீங்க. இந்த பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பாராயணம் பண்ணேள் அப்படின்னா ராமன் கண்டிப்பா தரிசனம் கொடுப்பான்ப்பா. அதோட இல்லாம அவ எந்த நிலைமையில இருக்காளோ அதுலேருந்து அவ மேன்மையும் அடைவா. மறுபடியும் ராமனுடைய திருவடியே அவ போய் சேருவா. இதுல வந்து உங்களுக்கு ஸ்ரத்த பக்தி வரணும் அப்படின்னா இந்த ராமச்சரித்த மானஸ்ல அதுக்கே அவ வந்து ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓயாமல் அவ வந்து ராமநாமம் கூறின பாக்கியம் அவள்கிட்ட இருக்கணும். அவளால் மட்டும்தான் இந்த ராமச்சரித்த மானச சொல்ல முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு இது துளசிதாசருக்கு பிரத்யட்சமாக கிடைச்ச கிருப்பை. அதை தான் அவர் வந்து நேரில் பார்த்ததை அப்படியே அவர் எழுதியிருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த நான் இது வரைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்ததில்ல. அதனால நான் வந்து இந்த மானசத்தை படிக்க ஆரம்பித்த இத்தனை நாளும் என்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டேன்ப்பா. என் மனசு அப்படியே ராமனோட ஒன்றி போயிடுத்து. இதை படித்தாலே ராமனுடைய கிருப்பையும் அவனுடைய அனுகிரகமும் அதுக்கு மேலே அவனுடைய தரிசனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுசூதன சரஸ்வதி பெரிய உபன்யாசமே பண்ணுறார். அவருக்கு தெரியும் இவ்வளவும் சொல்லியும் காசி பண்டிதர்கள்லாம் இதெல்லாம் ஒன்றும் நம்பவும் இல்லை, அவளுக்கு அவ்வளோ பாக்கியமும் கிடையாது. அதனால நீங்க என்ன எதுக்கு கேட்குறேன், நீங்க விஸ்வேஸ்வரையே போய் கேட்டுடுங்கோ. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விஸ்வநாதரையே நம்ம கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் எல்லாத்தையும் மூட்டை கட்டியே எடுத்துன்னு போய் மானச சுபடி எல்லாம் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை ராமாயணம் வந்திருக்கோ அதெல்லாத்தையும் அதில் அடுக்கி வச்சுட்டு இதில் நீங்களே விஸ்வேஸ்வர பகவானே நீங்களே இதில் எது கரெக்டுன்றதை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறா. அன்னைக்கு விஸ்வேஸ்வரன் என்ன பண்ணார், நந்தியை கூப்பிட்றார். கூப்பிட்டு எங்கே அடுக்கு கலையாமல் இப்படியே தலைகீழ இதை புரட்டி போடு பார்ப்போம் அப்படின்னோடனே நான் நந்தி பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய கொம்பாலேயே அத்தனையும் அப்படியே லாபமாக புரட்டி கொடுக்குறார். அடுக்கு என்னவோ கலையில் தற்காலமாக என்னென்ன பண்டிதர்கள் என்னென்ன ராமாயணம்லாம் எழுதியிருக்காளோ எல்லாம் அடியில் போயிடுத்து. மேலே ராமச்சரித்த மானஸை எடுத்துன்னு வந்து வச்சுட்டார் நந்தி பகவான். காலையில் விஸ்வரூப தரிசனம், பண்டிதர்கள்லாம் திறந்துட்டா, சந்நிதி திறந்தது, தீபாராதனை நடந்தது. மதுசூதன சரஸ்வதி அங்கே நின்றுட்டு இருந்தார். திரும்பியும் பண்டிதர்கள்லாம் உள்ள சென்று பார்க்குறார். எல்லாம் அடுக்கு அப்படியே கலையில. ஆனால் பார்த்தானா மேலே ராமச்சரித்த மானஸ் இருக்கு. ராமச்சரித்த மானஸை பார்த்த உடனே 2-3 பேர் தவிர எல்லாருடைய கண்லையும் அப்படியே தாரையா தண்ணி விழுகிறது. பளிச்சுன்னு எல்லாரும் கன்னத்துல போட்டுக்கிறா. மானச சுபடிகளை எடுத்து சிறமேல வச்சுக்கிறா. வேத கோஷத்தோட நாம சங்கீர்த்தனோட பெரிய திரளா அப்படியே கூட்டமா அசிகாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அசிகாட்டில் ஜபம் பண்ணின்னு இருக்கிற துளசிதாசர்கிட்ட எடுத்துன்னு போய் இந்த சுபடிகள் எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் அடிபணிஞ்சு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறா. என்னுடைய அடுத்த இதை வந்து அடுத்த 2வது இதில் பார்ப்போம் மீதிய. ராதே கிருஷ்ணா சகீஸ். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.